கஜேந்திர மோட்சம். திருப்பாற்கடல்ல உள்ள 3 மலை சிகரங்கள் தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் இரும்பாலையும் ஆனது. இந்த மலைகளுக்கிடையில அடர்ந்து வளர்ந்த மரங்கள் இருந்துச்சு. அந்த காட்டுல கஜேந்திரன்கிற யானை தன்னோட மனைவிகளான பல பெண் யானைகள் கூட வாழ்ந்து வந்துச்சு. ஒரு தடவை அந்த யானை தாகம் தீர்த்துக்கிறதுக்காக மற்ற யானைகள் கூட அந்த காட்டுல இருந்த பெரிய குளத்துக்கு போச்சு. அந்த குளத்தோட தெள்ள தெளிய நீரை குடிச்சதுக்கு அப்புறமா அது தண்ணீர்ல குளிக்கலான்னு ஆசைப்பட்டுச்சு. தன்னோட மனைவிகளான பெண் யானைகள் கூட கஜேந்திரன் தண்ணீர்ல இறங்கிருச்சு. குளத்து நீரை கலக்கி அது தன் மனைவிகள் கூட ஜலக்கிரீடை செய்ய ஆரம்பிச்சுது. அப்ப அந்த குளத்துல வாழ்ந்த பயங்கரமான முதலை ஒன்று கஜேந்திரனோட காலை பலமா பிடிச்சிருச்சு. வலி பொறுக்க முடியாம கஜேந்திரன் அலறிச்சு. அதை கேட்டு மற்ற யானைகள் எல்லாம் பயந்து கரைக்கு ஓடிருச்சு. அந்த யானைகளுக்கும் என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலை. அப்படியே கண்ணீர் உகுத்து நின்றுச்சு. முதலையோட பிடிப்பிலிருந்து தப்பிக்கலான்ட்டு கஜேந்திரன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துச்சு. காலை இழுத்துச்சு, அப்படியோ இப்படியோ ஆடி பார்த்துச்சு. ஆனால் எந்த முயற்சியுமே பலன் அளிக்கலை. முதலையோட பிடிப்பு இன்னும் பலமாயிட்டே தான் போச்சு. கஜேந்திரன் தன்னோட தந்தத்தால் அந்த முதலையை குத்தலான்னு முயற்சி பண்ணி பார்த்துச்சு. ஆனால் அந்த முதலையோ துள்ளி குதிச்சு யானை மேலே விழுந்து அதை படுகாயப்படுத்துச்சு. ஆனாலும் முதலை தன்னோட பிடிப்பை விடலை. கஜேந்திரனோட உடம்புல இருந்து ரத்தம் வெளிப்பட்டு ஒழுகுச்சு. அப்பவும் அது முதலையை பயமுறுத்தி தான் பார்த்துச்சு. ஆனால் முதலை அதோட காலை இன்னும் பலமாக கடிக்க தொடங்குச்சு. கஜேந்திரன் அந்த முதலையை தன்னோட மற்ற கால்களால் மிதிக்க முயன்றுச்சு. ஆனால் முதலையோ கஜேந்திரனை குளத்துக்கு நடுவில் இழுத்துட்டு போச்சு. கஜேந்திரன் திமிரி அதுக்கிட்ட இருந்து தப்ப முயற்சி பண்ணுச்சு. ஆனால் முதலை அதோட காலை தன்னோட பற்களால் இறுக பற்றி இழுத்துச்சு. இப்படியா இந்த போராட்டம் வெகு காலம் வரைக்கும் நடந்துகிட்டே இருந்துச்சு. கஜேந்திரன் தன்னம்பிக்கையோடு போராட தொடங்குச்சு. தன்னால் முடியாமலா போயிட போகுது அப்படிங்கிற கர்வத்தோடு முதலையை தாக்க முயன்றுச்சு கஜேந்திரன். ஆனால் அதோட சக்தி குறைஞ்சிட்டே போச்சு. முதலைக்கோ தண்ணியில் இருக்க இருக்க பலம் அதிகரிச்சுட்டே இருந்துச்சு. அப்போதான் கஜேந்திரன் அதோட மனசில் நினச்சிது, அடடா, குளத்தில் தண்ணியை குடிச்சு தாகத்தை தணிச்சுக்குத்தானே நான் வந்தேன். இதில் இறங்கி ஜலக்கிரீடை செய்யாமல் இருந்திருந்தா இப்போ ஏற்பட்ட ஆபத்தில் நான் சிக்கி இருக்க வேண்டாமே. என்னோட அறிவீனத்தால் வந்த வினைதான் இது அப்படின்னு காலம் கடந்து எண்ணி வருத்தப்பட்டுச்சு. அப்போதான் அதுக்கு தனக்கும் மேலான சக்தி ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே நினப்புக்கு வந்துச்சு. இனி என்னை காப்பாற்ற யார் இருக்காங்க? தெய்வமே, நீ தான் இனி எனக்கு துணை. உன்னை தவிர வேற கதி எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிது. கடவுளே, பகவானே, ஆதி மூலமே, அண்ட சராசரங்களின் ஆதிக்கர்த்தா நீயே. என்ன மாதிரியான மதி இழந்தவர்களை காப்பாற்ற நீதான் தக்க தருணத்தில் வருவ. அது மட்டும் இல்லை, கஷ்ட காலத்தில் தான் ஒருத்தனுக்கு உன்னை பற்றின நினைப்பே வருது. அது வரைக்கும் என்ன மாதிரி தான்கிற கர்வத்தில் தான் எல்லாரும் மூழ்கி கிடக்கிறாங்க. கஷ்டம் வரப்பத்தான் கண் திறக்குது அப்படின்னு கஜேந்திரன் நினச்சிட்டே இருந்துச்சு. இப்படியா அது கடவுளை பற்றி நினைக்க ஆரம்பிச்சதுமே முதலைக்கடியால் ஏற்பட்டு வந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குச்சு. அப்போ அது, ஆதி மூலமே, அநாதை ரட்சகா, சகல ஜீவராசிகளின் துயர் துடைப்பவன் நீ, இந்த உலகத்தையே படைச்சு காப்பாத்துறவ நீ, அதனால் உன்னையே நம்பி உன்னுடைய பாதத்தை சரணடைஞ்சிருக்கிற என்ன நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு துதிக்க தொடங்குச்சு. அதுக்கப்புறமா அது, சர்வேஸ்வரா, என்னோட சக்தி குறைஞ்சிட்டே போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசுகிற சக்தியை கூட இழந்துடுவேன் போல இருக்கு. உன்னை எப்படி துதி செய்ய முடியும்? என்னோட உடலும் தளர்ந்துட்டே போகுது. நினைவிழந்து கீழே விழுந்துடுவனோ அப்படின்னு கூட நான் பயப்படுறேன். என்னை நீ காப்பாற்றுவியோ இல்லை கைவிடுவியோ எல்லாத்தையும் நான் உன்னோட பொறுப்பில் விட்டுடுறேன். உன்னை விட்டா என் மேலே அக்கறை கொள்ள யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி துதிக்கையை உயர தூக்கி மேலுலகத்தில் உள்ள பெருமானை கூப்பிடுறது மாதிரி சைகை செஞ்சிச்சு. அப்போ முதலையோட பலம் இன்னும் குறைஞ்சிட்டது மாதிரியும் அதோட பிடிப்பு முன்போல இறுக்கமாக இல்லைங்கிறதையும் கஜேந்திரன் உணர்ந்துச்சு. ஆனால் அதனால் ஆடவோ அசையவோ முடியலை. கண்களை மூடிட்டு எதுவும் செய்ய முடியாமல் அது நின்றுச்சு. அதோட கூக்குரல் விஷ்ணுவோட காதில் விழுந்துருச்சு. அவரும் ஓடோடி வந்தார். ஆகாயம் முழுவதுமே அவர் அடைச்சி நின்னது போலவும் கஜேந்திரன் உணர்ந்துச்சு. விஷ்ணு தன்னோட சக்கராயுதத்தை விட்டு தன்னோட கையால் அபயக்குரிய கஜேந்திரனுக்கு காட்டினார். வேகமாக சுழன்று வந்த சக்கராயுதம் நீரில் பாஞ்சு முதலையோட தலையை வெட்டி துண்டாக்குச்சு. ஆனால் என்ன ஆச்சரியம், அந்த முதலை ஒரு கந்தர்வனாக மாறுச்சு. அந்த கந்தர்வன் விஷ்ணுவை வணங்கி நின்னான்.
அவன் முன்பிறப்பில் தேவலருங்கிற மகரிஷி நீரில் நின்று ஜபம் செஞ்சுட்டு இருந்தப்ப நீரில் நுழைஞ்சு அவரோட கால்களை பிடிச்சானான். அதனால் ரிஷியோட ஜபம் களைஞ்சிருச்சு. அவர் கோபப்பட்டு கந்தர்வனை நீரில் வாழற ஒரு முதலையா பிறக்கும்படி சபிச்சிட்டாரு. கந்தர்வ பயந்து போய் அவர்கிட்ட சாப விமோச்சனம் கேட்டான். அவரும் கோபம் தணிஞ்சு விஷ்ணுவோட சக்கராயுதம் அவன் மேலே பட்டதும் கந்தர்வன் ஆகி விடுவான் அப்படின்னு சாப விமோச்சனம் கொடுத்தாரு. முதலைக்கிட்டிருந்து விடுபட்ட கஜேந்திரனை விஷ்ணு கரை சேர்ப்பித்து அதோட உயர்ந்த நெற்றியை தம்மோட திருக்கையால் தடவி கொடுத்தாரு. கஜேந்திரன் இழந்த சக்தியை அடைஞ்சான். அவனோட களைப்பு அகன்றுச்சு. திருமாலோட திருக்கை பட்டதுமே கஜேந்திரனுக்கு புதிய சக்தியே பிறந்துச்சு. அது மட்டும் இல்லை, அதுக்கு தன்னோட முன்பிறப்பை பற்றின முழு விவரமும் தெரிஞ்சுது. கஜேந்திரன் முன்பிறப்பில் இந்திரத்யும்னன் அப்படிங்கிற ஒரு மன்னனாக இருந்தவன். அவன் விஷ்ணு பக்தன். ஒரு தடவை அவன் விஷ்ணுவோட தியானத்தில் மூழ்கி இருந்தப்ப அவனை பார்க்கறதுக்காக அகத்திய முனிவர் வந்திருந்தார். தன்னை மன்னன் சரியாக கவனிக்காததை பார்த்துட்டு அவர் கோபப்பட்டு அவனை ஒரு யானையாக பிறக்கும்படி சபிச்சிட்டார். அந்த மன்னன் தான் கஜேந்திரனாக பிறந்திருந்தான். முதலைக்கிட்டிருந்து விடுவிக்கப்பட்ட கஜேந்திரன் மகாவிஷ்ணுவோட அருளால் மோட்சம் அடைஞ்சான். இந்த கஜேந்திரன் மோட்ச கதையை சூதமகர முனிவர் நைமிசாரண்ய வனத்தில் சௌனகர் முதலான முனிவர்களுக்கு சொன்னார். அதை கேட்ட அவங்க, ஆஹா, இது சகல ஜீவராசிகளுக்கும் நீதி புகட்டுற கதை. விஷ்ணுவை சரணடைந்தவர்களுக்கு எந்தவித பயமுமே இல்லை அப்படின்னு இது தெளிவாக விளக்குதுன்னு சொன்னாங்க. சூதர் அதுக்கு, ஆமாம், அவரன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறதையோ அவரை நம்பினவங்க கெட்டதில்லைங்கிறதையோ உலகுக்கு எடுத்துக்காட்டுதுன்னு சொன்னார். முனிவர்களப்ப இந்த கஜேந்திர மோட்ச கதையிலிருந்து ஆதி மூலமாகிய மகாவிஷ்ணு உலகத்தை படைச்சு காத்து வராருங்கிறது புலனாகுது. அதனால் மகாவிஷ்ணுவோட புனித சரிதத்தை கேட்க விரும்புகிறோம். நீங்கள் அவரோட சரிதத்தை சொல்லுங்கள், நாங்கள் கேட்டு புண்ணிய பலனடைகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சூதருடனே, ஆஹா, வியாச முனிவர் பகவானோட லீலைகளை எல்லாம் பாகவதம்ங்கிற வடிவத்தில் தம்முடைய மகனான சுகருக்கு சொன்னார். அதை சுகர்கிட்ட இருந்து பரீட்சித்து மன்னன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். கஜேந்திரனை காக்க வந்ததை விஷ்ணுவோட ஆதி அவதாரம்னு சொல்லுவாங்க. விஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்தார். அதில் தசாவதாரம்னு சொல்லப்படுற 10 அவதாரங்கள் குறிப்பிடத்தக்கவையாக இருக்குது. மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களையும் இனி வரப்போகிற அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் விளக்கமாக பார்க்கலாம். மச்ச அவதாரம். நாராயணன்கிற சொல்லுக்கு நீரில் வசிப்பவனும் நரர்களோட அதிபன்னும் பொருள் சொல்லுவாங்க. மகாவிஷ்ணு நீரை சிருஷ்டிச்சாரு. ஜீவராசிகளில் முதல்ல மீன் இனந்தான் தோன்றுச்சு. அதனால் அவரும் மீனாகி மச்சாவதாரம் எடுத்தார். மகாவிஷ்ணு பாட்கடலில் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டிருந்தார். சேஷன் பாம்போட உருவத்தில் 1000 தலைகளை கொண்டிருந்தான். மகாவிஷ்ணுவோட தொப்புள்ள இருந்து தோன்றின தாமரையில் தான் பிரம்மா தோன்றினார். அவர் தான் எல்லா ஜீவராசிகளையும் படைக்கிற தொழிலை மேற்கொண்டார். ஒரு தடவை சத்தியவிரதருங்கிற ராஜரிஷி நதியில் குளித்து நாராயணனுக்கு அர்க்கியம் விடுறதுக்கு தண்ணீரை அள்ளினார். அப்போ அவரோட உள்ளங்கை நீரில் தங்க நிறத்தில் ஒரு சின்ன மீன் குஞ்சு வந்துச்சு. சத்தியவிரதரும் அதை நீரில் போனார். அப்போ அந்த மீன் சொல்லுச்சு, அரசே, எங்களோட மீனினம் பொல்லாதது. சின்ன மீன்களை பெரிய மீன்கள் விழுங்கிடும். ஒருவேளை ஒரு சின்ன மீன் அந்த பெரிய மீன்களுக்கு அகப்படாமல் தப்பிச்சாலும் யாராச்சும் ஒரு மீனவனோட வலையில் அகப்பட்டுத்தான் ஆகணும். இந்த ஆபத்துகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் உங்களோட உள்ளங்கை தண்ணீருக்குள்ளேயே வந்தேன். என்னை மறுபடியும் நீரில் விட்டு விடாதீங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சு. சரின்னு சொல்லி சத்தியவிரதரும் அந்த மீன் குஞ்சை தன்னோட கமண்டலத்து நீரில் போட்டு எடுத்துட்டு தலைநகரத்துக்கு போனார். அவர் மன்னராக இருந்தும் தவம் செஞ்சு விஷ்ணு பக்தராக இருக்கிறவர். சிறந்த அறிவாளி. கமண்டலத்தில் விடப்பட்ட மீன் குஞ்சு மறுநாளே வளர்ந்து பெருசாகிருச்சு. அதை பார்த்த மன்னர் அதை பெரிய நீர்த்தொட்டியில் கொண்டு போய் விட்டார். அதுக்கு அடுத்த நாள் அது இன்னும் பெருசாயிடுச்சு. அதனால் தன் பூங்காவோட குளத்தில் கொண்டு போய் விட்டார். அது இன்னமும் பெருசாச்சு. மன்னர் அதை ஒரு ஏரியில் கொண்டு போய் விட்டார். அது மறுபடியும் பெருசாகவே மன்னர் அதை கடலில் கொண்டு போய் விட்டார். அப்போ அந்த மீன் சொல்லிச்சு, ராஜரிஷியே, உன்கிட்ட சரண் புகுந்த என்ன இப்படி கடலில் விடுறது நியாயமா? முதலையோ இல்லை திமிங்கலமோ வந்து என்னை விழுங்கிடுமே அப்படின்னு. சத்தியவிரதர் அதுக்கு, இங்கே பாரு, நீ தினமும் வளர்ந்து இப்போ மிகப்பெரிய மீனாகிட்ட. உன்னை வேற எங்கே தான் கொண்டு போய் விடுறது?
இவ்வளவு பெருசா இருக்கிற உன்னை எதனால விழுங்க முடியும்? முடியவே முடியாது தானே. அதனால நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. சத்தியவிரதன் சொன்ன மாதிரியே மீனும் சமுத்திரத்துக்கு போய் பெரிய மலை மாதிரி ஆகிடுச்சு. அது சத்தியவிரதனை பார்த்து, சத்தியவிரதா, நான் இன்னமும் வளர்ந்துட்டே போவேனா அப்படின்னு கேட்டுச்சு. சத்தியவிரதனும் அந்த மீனை வணங்கி, மச்சாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவே, ஏதோ நீங்கள் புகலிடம் கேட்கறது மாதிரி கேட்டு என்னை உய்விக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த மாதிரியான உங்களோட லீலா வினோதங்களை புரிஞ்சுக்கிற சக்தி மாதிரியான அற்பர்களுக்கு ஏது? எனக்காக மச்சாவதாரம் எடுத்தீங்களே அப்படின்னு ரொம்ப பணிவாக சொன்னான். அப்போ மச்சாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு சொன்னார், மன்னனே, 7 நாட்கள் பிரளய காலமாக இருக்க போகுது. அதில் எல்லாமே அழியக்கூடும். அரிய மருந்துகளோ விதைகளோ அதில் அழிஞ்சிடக்கூடாது. அவை அழிஞ்சா எதிர்காலம் ஏது? அதனால் இவையெல்லாம் காப்பாற்றப்படணும். உனக்காக ஒரு கப்பல் விளக்கொழியோடு அந்த இருட்டிலும் வரும். அதில் சப்தரிஷிகள் இருப்பாங்க. அந்த ஒளி அவங்கக்கிட்ட இருந்து வெளிப்படுறது தான். மருந்துகளையும் விதைகளையும் எடுத்துகிட்டு போய் அந்த கப்பலில் ஏற்று நீயும் அதில் ஏறிக்கோ. அந்த கப்பல் ஆடி முழுகி போகாமல் நான் காப்பாத்துறேன். அதுக்காகத்தான் நான் இந்த மச்சாவதாரத்தையே எடுத்திருக்கேன். பிரம்மதேவன் கண் திறக்கிற வரைக்கும் அந்த கப்பல் கடலில் போயிட்டே இருக்கும். இந்த கல்ப காலத்தில் நீ வைவஸ்வதன்கிற மனுவாக இருப்ப அப்படின்னு சொன்னார். சத்தியவிரதனும் பயபக்தியோடு விஷ்ணுவை துதிச்சவாறே நின்னான். மகாவிஷ்ணு உருவெடுத்த மீன் இறக்கைகள் கொண்டதா வாழை ஆட்டியவாறே கிர்ன்னு உயர கிளம்பி ஆகாயத்தில் போய் கீழே பாஞ்சு சமுத்திரத்தில் குதிச்சுது. அந்த சமயத்தில் பிரம்மா தூக்கத்திலிருந்து கண் விழிச்சாரு. பிரளய காலம் வந்து எங்கும் ஒரே இருட்டாக இருந்துச்சு. ஹயக்ரீவன்னு சொல்லப்படுற சோமஹாசுரன் பாதாளத்திலிருந்து கடல் மேல் மட்டத்துக்கு வந்து வௌவால் போல பிரம்மாவோட சத்தியலோகத்தை நோக்கி பாஞ்சா. பிரம்மதேவர் கண் விழிச்சதோ அவரோட 4 முகங்களிலிருந்தோ வெள்ளை, சிவப்பு, மஞ்சள், நீலம் இந்த மாதிரி 4 நிற ஒளிகள் வீசி 4 வேதங்களாக மாறுச்சு. ஹயக்ரீவன் பிரம்மாவின் பக்கமாக விழுந்து கிடந்த அந்த 4 வேதங்களையும் கவர்ந்துட்டு சமுத்திரத்துக்கு அடியில் பாறைகளுக்கு இடையில கொண்டு போய் ஒளிச்சு வச்சா. சோமஹாசுரன் தேவர்களோட கடுமையான பகைவன். வேதங்கள் இல்லைன்னா பிரம்மாவோட படைப்பு தொழில் நடைபெறாது. அந்த வேதங்களை காப்பாற்றுறதுக்காக வந்த விஷ்ணுவோட முயற்சியை முறியடிக்கணும் அப்படின்னு தான் ஹயக்ரீவன் அப்படி செஞ்சான். பிரளயம் ஏற்பட்டு கடல் பொங்கி நிலப்பரப்பையே மூழ்க வைக்க ஆரம்பிச்சுது. அப்போ சத்தியவிரதன் எதிர்பார்த்த கப்பல் ஒளி அவன் இருந்த இடத்துலேருந்து வெகு தூரத்தில் நட்சத்திரம் மாதிரி தெரிஞ்சுது. அது வர வர பெருசாகி சத்தியவிரதனை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. சப்தரிசிகளோட ஒளி தான் அது. விஷ்ணுவோட திருநாமத்தை ஜபித்தவாறே மருந்துகளையும் தானிய விதைகளையும் பக்கத்தில் வந்த அந்த கப்பலில் ஏற்றின சத்தியவிரதன் அதில் அவனும் ஏறிக்கிட்டான். மச்சாவதாரமாக வந்த அந்த மீன் கப்பலை தன்னுடைய பக்க முட்களால் கொம்பு மாதிரி முட்டு கொடுத்துச்சு. அதில் மிகப்பெரிய முள் கொம்பு மாதிரி நீண்டிருக்க அதை சுற்றிலும் இருந்த மாபெரும் பாம்பு கப்பலை கயிறு கொண்டு கட்டுவது மாதிரி சுத்திருச்சு. அது தன்னோட படத்தை விரித்து வேகமான காற்று கப்பல் மேலே படாமல் தடுத்துச்சு. மீனோ பலமாக துள்ளி கப்பலை வேகமாக செலுத்துச்சு. துருவ நட்சத்திர திக்கில் கப்பல் வட துருவத்தை நோக்கி வேகமாக போச்சு. சமுத்திரத்துக்கு அடியில் வேதங்களை ஒளிச்சு வச்சு சோமஹாசுரன் அதுக்கு காவலாக இருந்தான். 4 வேதங்களும் 4 குழந்தைகளாக மாறி கூவா கூவான்னு அழத் தொடங்குச்சு. மச்சாவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு அந்த 4 வேதங்களை தேடிட்டு போனார். மாபெரும் மீன் ஒன்று வரதை பார்த்துட்டு முதல்ல பயந்து போன சோமஹாசுரன் சட்டுன்னு தன்னோட கதையை தூக்கிட்டு அதை எதிர்க்க தொடங்கினான். மீன் உருவத்தில் இருந்த மகாவிஷ்ணு இடுப்பு வரைக்கும் மீனாவும் அதுக்கு மேலே 4 கைகளை கொண்டவராகவும் ஆனார். மச்சமூர்த்தியான விஷ்ணுவுக்கும் சோமஹாசுரனுக்கும் கடுமையான போர் மூண்டுச்சு. சோமஹாசுரன் கடலுக்கு அடியில் ஓடி போய் பதுங்கலான்னு முயற்சி பண்ணினான். ஆனால் விஷ்ணுவோட சக்கராயுதம் அவனை துரத்தி அடித்து சுக்கலாக நறுக்குச்சு. அவன் அழிஞ்சதுக்கு அப்புறமா மகாவிஷ்ணு குழந்தைகளாக இருந்த 4 வேதங்களையும் எடுத்துட்டு கடல் மட்டத்துக்கு மேலே வந்தார். விஷ்ணுவோட மச்சாவதாரத்தை பார்த்த சத்தியவிரதனும் மாபெரும் பாம்பும் ஆனந்த கண்ணீர் சொரிந்து கைகூப்பி மெய் மறந்து அவரை துதி செஞ்சாங்க. பிரளய வேகம் தணிஞ்சு கடல் அமைதியாகி நிலப்பரப்பு தெரிஞ்சுது. கப்பலோ அது நிற்க வேண்டிய இடத்தை போய் அடைஞ்சுது. பிரம்மதேவருக்கு பகலும் இரவும் ஒரே அளவு கொண்டது தான். அவர் தூங்கி முடிக்கிற காலம் முடிஞ்சுது. விடியும் வேளை வந்து ஒளி விட்டு புதிய கல்பம் ஆரம்பமாச்சு. சரஸ்வதி தேவி தன்னுடைய வீணையில் பூபால ராகம் வாசிச்சாங்க. பிரம்மா கண் விழிச்சு பார்த்தாரு. வேதங்கள் காணப்படலை. என்ன செய்யறதுன்னு அவர் திகைச்சு போனாரு.
அப்போ விஷ்ணு வந்து அவர்கிட்ட வேதங்களை ஒப்படைச்சாரு. பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவோட மச்சாவதார ரூபத்தை பார்த்துட்டு கைகூப்பி வணங்கி, நாராயணா, உங்களோட மச்சாவதார ரூபத்தை தியானம் செய்கிறவங்களுக்கு ஆபத்துக்கள் நீங்கி அஞ்ஞானம் அழிஞ்சு ஞான வழி தோன்றும் அப்படின்னு சொல்லி துதி செஞ்சாரு. மச்சாவதாரம் எடுத்த நோக்கம் முடிவடைஞ்சதால மகாவிஷ்ணுவும் மறைஞ்சு தன்னுடைய வைகுண்ட லோகத்தை அடைஞ்சாரு. பிரம்மதேவர் வேதங்களை அடைஞ்சதுக்கு அப்புறமா தம்முடைய சிருஷ்டி தொழிலில் ஈடுபட்டார். புதிய கல்ப காலத்தில் விவஸ்வந்தன்கிற பெயரோடு உதயமான சூரிய தேவனோட புதல்வனா சத்தியவிரதன் பிறந்து வைவஸ்வதமனு அப்படிங்கிற பெயரை பெற்றான். கூர்ம அவதாரம். மீன் நீரில் மட்டும்தான் வாழும். ஆனால் ஆமையோ நீரிலையோ நிலத்திலையோ வாழக்கூடியது. உயிரினங்கள் நீரிலிருந்து வந்து நிலத்தில் வாழத் தொடங்குச்சு. அப்படிப்பட்ட ஆமையா மகாவிஷ்ணு அவதரிச்சாரு. இதை தசாவதாரங்களில் 2வது அவதாரமான கூர்மவதாரம்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு சமயத்தில் அரக்கர்கள் ரொம்ப வலிமையாக இருந்தாங்க. அவங்க தேவர்களை துன்புறுத்தி அவங்களுக்கு நிறைய கொடுமைகளை செஞ்சாங்க. அப்போ தேவர்கள் ஒன்று கூடி பிரம்மதேவரை போய் சரணடைஞ்சு, பிரபு, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். அரக்கர்களோட கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அவங்கள எதிர்த்து தாக்குற சக்தி எங்களுக்கு இல்லை. எங்கள் மேலே கருணை கொண்டு அரக்கர்களை வெல்லற சக்தியையும் அழிவில்லாத வாழ்வையும் நீங்கள் தான் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுனாங்க. அப்போ பிரம்மதேவர் சொன்னார், தேவர்களே, உங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற என்னால் முடியாது. பாட்கடலில் சயனித்திருக்கிற விஷ்ணுவை கேட்போம் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் அவங்கள விஷ்ணு கிட்ட அழைச்சிட்டு போனார். அவங்களோட வேண்டுகோளை கேட்ட மகாவிஷ்ணு என்ன சொன்னார்னா, தேவர்களே, அரக்கர்களை வெல்லற சக்தியையும் அழிவில்லாத வாழ்வையும் பெறறதுக்கு ஒரு உபாயம் இருக்குது. கடலில் உள்ள அமிர்தத்தை வெளிப்படுத்தி அதை பருகுனா உங்களுக்கு அழிவுங்கிறதே இல்லாமல் போயிடும். இருந்தாலும் உங்களால் மட்டுமே இந்த காரியத்தை செய்ய முடியாது. உங்களோட சகோதரர்களான அசுரர்களும் இதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொன்னார். தேவர்கள் அதுக்கு, பிரபு, அசுரர்களை கூட்டாக சேர்த்துட்டா அவங்களும் அமிர்தத்தில் பங்கு கேட்பாங்க. அழிவற்ற வாழ்வை அசுரர்களும் அடைஞ்சிடுவாங்க. அப்போ எங்களோட கதி என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் முதல்ல அவங்களையும் போய் உதவிக்கு அழைச்சிட்டு வாங்க, நடக்கிறத அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் மகாவிஷ்ணு. தேவர்கள் ஆனந்தமாக அசுரர்கள்கிட்ட போய், சகோதரர்களே வாங்க, அழிவில்லாத வாழ்க்கையை அடைய நம்ம சமுத்திரத்திலிருந்து அமிர்தத்தை கடைஞ்செடுப்போம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அழிவற்ற வாழ்க்கையை அடையிற வழியை கேட்டதும் அசுரர்கள் தேவர்கள் கூட அவங்க கொண்டிருந்த விரோதத்தையும் மறந்து பாட்கடலை கடையிறதுக்காக புறப்பட்டாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ள அமிர்தம் கிடைச்சதும் அதை முழுசுமாக நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் போனாங்க. பாட்கடலில் மந்திரமலையை மத்தா நிறுத்தி வாசுகிங்கிற மாபெரும் பாம்பை கயிறாக்கி கடைஞ்சு அமிர்தம் எடுக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டுச்சு. ஆனால் மந்திரமலையை யார் கொண்டு வந்து பாட்கடலில் போடுறது அப்படின்னு எல்லாரும் திகைச்சப்ப மகாவிஷ்ணுவே அதை செஞ்சார். அசுரர்கள் வாசுகியோட தலைப்பக்கத்தை பிடிச்சு தான் கடைவோம் அப்படின்னு பிடிவாதமாக சொல்லிட்டாங்க. மகாவிஷ்ணு அப்போ தேவர்கள்கிட்ட, தேவர்களே, நீங்கள் அதை அனுமதித்து பாம்போட வால் பக்கத்தை பிடிச்சு கடையுங்கன்னு சொன்னார். வாசுகி மந்திரமலையை சுற்றிருச்சு. தேவர்களோ அசுரர்களோ பாட்கடலை கடைய தயாரானாங்க. அப்படி பாட்கடலை கடையிறப்ப அசுரர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, தேவர்களை கேலி செஞ்சுட்டே பாம்போட தலைப்பகுதியை பலமாக பற்றி இழுத்தாங்க. தேவர்களும் போட்டி போட்டுட்டு பலமாக இழுத்தாங்க. இதனால் மாபெரும் பாம்பான வாசுகி தன்னோட பல தலைகளிலிருந்தும் கொடிய ஆலகால விஷத்தை கக்குச்சு. இதை பார்த்துட்டு எல்லாரும் சம்போ மகாதேவா அப்படின்னு சிவனாரை துதிச்சாங்க. சிவபெருமானும் வந்து அந்த கொடிய விஷத்தை குடித்தார். விஷம் அவரோட உடலை தாக்கக்கூடாதுங்கிறதுக்காக பார்வதி தேவி அவரோட கழுத்தை பலமாக பிடிச்சிட்டாங்க. அதனால் விஷம் அவரோட கழுத்தோடையே நின்று அந்த பகுதியை நீல நிறமாக மாற்றுச்சு. அதனால் அவருக்கு நீலகண்டன்னு இன்னொரு பேரும் ஏற்பட்டுச்சு. மந்திரமலை பாட்கடலில் அமிழத் தொடங்குச்சு. அந்த மலையை தாங்கிறதுக்காக தேவர்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்க ஆரம்பித்தாங்க. மகாவிஷ்ணு பெரிய ஆமை வடிவத்தை எடுத்து கடலில் நுழைஞ்சு மந்திரமலையோட அடியில் போய் அதை தம்மோட முதுகில் தாங்கினார். அப்படி தாங்கி அந்த மலையை கடல் மட்டத்துக்கு மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி செஞ்சார். இதனால் பாட்கடலை கடையிறது எளிதாக இருந்துச்சு. பாட்கடல்லிருந்து சந்திரன், லட்சுமி, கற்பகமரம், காமதேனு, ஐராவதம், உச்சஸ்ரவஸ்ங்கிற குதிரை, இப்படி பல அதிசய படைப்புகள் வெளிவந்துச்சு.
முடிவில் பாட்கடலிலிருந்து மகாவிஷ்ணுவே தன்வந்திரியோட உருவத்தில் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வெளியே வந்தார். ஒரு வழியாக பாட்கடலிலிருந்து அமிர்தத்தை கடைஞ்செடுத்தாச்சு. இப்போ அந்த அமிர்தம் தேவர்களுக்கு போச்சா இல்லை அசுரர்களுக்கு போச்சா? ரெண்டு தரப்பினருமே அமிர்தம் தங்களுக்கு தான் கிடைக்கணும்னு நினச்சாங்க. கடைசியாக அந்த அமிர்தம் தேவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுச்சு. அது எப்படின்னா மகாவிஷ்ணுவே ஒரு அவதாரம் எடுத்து அந்த அமிர்தம் முழுசும் தேவர்களுக்கு கிடைக்குமாறு செஞ்சார். அது என்ன அவதாரம்? அதை பற்றி இனி வரப்போகிற அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். வராக அவதாரம். சனக சனந்தாதி முனிவர்கள்னு சொல்லப்படுறவங்க மொத்தமாக 4 பேர். அவங்க யாருன்னா சனகர், சனந்தர், சனத் சுஜாதர், சனத்குமாரர். எப்பவும் பாலகர்களாக இருந்து விஷ்ணுவோட புகழை பாடி எல்லா உலகங்களுக்கும் இவங்க போய் வந்தாங்க. ஒரு முறை அவங்க விஷ்ணுவை பார்க்கறதுக்காக வைகுண்டத்துக்கு போனாங்க. வைகுண்ட வாசலில் காவலாக நின்ன ஜெயனும் விஜயனும் அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க. ஆனால் அவங்க அந்த காவலாளிகளை பொருட்படுத்தாமல் நேராக விஷ்ணு சயனித்திருந்த அறையை நோக்கி போனாங்க. அப்போ காவலாளிகள் 2 பேரும் அவங்கள தடுத்தாங்க. அதனால் அந்த 4 முனிவர்களும் காவலாளிகளான ஜெய விஜயனை பார்த்து, நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்க தகுதியானவர்களே இல்லை, ராட்சசர்களாக பிறப்பீர்களாக அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க. தலைவாசலில் ஏதோ சத்தம் ஏற்பட்டதை கேட்டுட்டு அங்கே விபரீதம் ஏதாச்சும் நடந்துருச்சோ அப்படின்னு நினச்சி லட்சுமி தேவி ஓடி வந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடியே மகாவிஷ்ணுவும் வந்தார். மகாவிஷ்ணு தம்மோட வாயில் காப்போர்களான ஜெயனிடமும் விஜயனிடமும், நீங்கள் 7 பிறப்புகள் எடுத்து என்னோட நண்பர்களாக இருந்து முடிவில் என்னை அடைய விரும்புகிறீங்களா, இல்லை 3 பிறப்புகள் மட்டும் எடுத்து என்னோட கடுமையான பகைவர்களாக இருந்து முடிவில் என்னோட கையாலேயே மடிந்து வைகுண்டத்துக்கு வர விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டார். அவங்களும் மகாவிஷ்ணுவை விரைவில் அடையணும்னு நினச்சி 3 பிறப்புகளில் உங்களோட விரோதிகளாக இருந்து நற்கதி பெறறோம் அப்படின்னு தம்மோட விருப்பத்தை தெரிவித்தாங்க. அப்போ சனகர் முதலான முனிவர்கள் அவங்கள பாராட்டி விஷ்ணு கிட்ட, நாங்கள் அவசரப்பட்டு இவங்கள சபிச்சிட்டோம், அதுக்காக மனசு வருத்தப்படுறோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவரை வணங்கி விடை பெற்றுட்டு போனாங்க. ஜெயனும் விஜயனும் கஷ்யப பிரஜாபதியோட மனைவியான திதியோட மகன்களாக இரண்ய கசிபுனும் இரண்யாட்சன்கிற பெயரிலும் பிறந்தாங்க. அவங்க பெரியவங்களாகி பிரம்மாவை குறித்து தவம் செஞ்சு நிறைய அரிய வரங்களை பெற்றாங்க. அவங்க விஷ்ணுவை கடுமையான பகைவராக நினச்சி வெறுத்து வந்தாங்க. இரண்யாட்சன் விஷ்ணுவை இகழ்ந்தும் பல அநியாய அட்டூழியங்களை செஞ்சும் வந்தான். பூமியையே தூக்கிட்டு போய் அவ ரசாதளத்தில் இருக்கிற சமுத்திரத்தில் போட்டுட்டான். இதனால் பூமாதேவி மகாவிஷ்ணுவை தியானித்து தன்னை காப்பாற்றும்படி வேண்டினாங்க. அந்த சமயத்தில் பிரம்மதேவர் யாகம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த யாகத்திலிருந்து ஒரு சின்ன ஒளி தோன்றுச்சு. அதுவே மிகப்பெரியதாகி வெள்ளை பன்றியாக மாறுச்சு. இப்படி விஷ்ணுவும் பூமாதேவியோட பிரார்த்தனைக்கு இணங்கி வராக அவதாரம் எடுத்தார். அந்த வராகம் மிகப்பெரியதாகி பலமுள்ளதாக கூரிய மூக்க கொண்டதாக ஆச்சு. அந்த வராகம் ரசாதலத்தை நோக்கி வேகமாக போச்சு. ரசாதல உலகத்தில் சமுத்திரத்துக்குள்ளே அது மூழ்கி அதுக்கு அடியில் இருந்த பூமியை தன்னோட கூரிய வாய்முனையால் உயரமாக தூக்குச்சு. அப்போ இரண்யாட்சன் என்ன நினச்சானா, வருணன் தான் அப்படி செய்யறான் அப்படின்னு நினச்சி அவனை போருக்கு அழைச்சான். அதுக்கு வருணன் சொன்னான், பூமியை கடல்ல இருந்து தூக்குனது நான் இல்லை, அதோ அந்த யக்ஞ வராகந்தான், அதனால் நீ அது கூட போய் சண்டை போடு அப்படின்னு சொன்னான். இரண்யாட்சனும் வராக உருவத்தில் இருக்கிறது மகாவிஷ்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சு கோபப்பட்டுட்டு ரொம்ப உக்கிரமாக அதை தாக்குனான். 2 பேருக்கு இடையில பயங்கரமான போர் நிகழ்ந்துச்சு. முடிவில் வராக வடிவில் இருந்த மகாவிஷ்ணு தன்னோட கூரிய மூக்குனால மாடு முட்டுறது மாதிரி இரண்யாட்சனை குத்தி கொன்னாரு. பூமாதேவி ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க. மகாவிஷ்ணுவையே அவங்க மணந்துட்டாங்க. மகாவிஷ்ணுவும் பூமாதேவியை அழைச்சிட்டு வைகுண்டத்துக்கு போனார். அங்கே அவர் பூமாதேவியை தன்னோட தொடை மேலே அமர்த்திட்டு காட்சி கொடுத்தாரு. பிரம்மா முதலான தேவர்கள் மலர் மாறி பொழிந்து புகழ்ந்து பாடினாங்க. நரசிம்ம அவதாரம். மகாவிஷ்ணு பன்றி உருவத்தில் வந்து தன்னோட தம்பியான இரண்யாட்சனை கொன்னதால் அவரை பழிக்கு பழி வாங்குறதுன்னு இரண்யகசிபு தீர்மானிச்சா. அதுக்காக தவம் செஞ்சு பிரம்மா கிட்டிருந்து அரிய வரங்களை பெறுவதுன்னு தீர்மானிச்சுட்டு அவன் காட்டுக்கு போனான். அப்போ அவனோட மனைவி லீலாவதி கர்ப்பமாக இருந்தா.
இந்த நிலைமையில இரண்யகசிபுவுக்கு பிறக்க போகிற மகனும் அவனை மாதிரியே குணம் படைச்சவனா இருப்பானோன்னு இந்திரன் பயந்தான். அதனால இந்திரன் என்ன முடிவு பண்ணுனானா, லீலாவதியோட கர்ப்பத்தில் வளர்ற குழந்தைய அந்த நிலைமையிலேயே களைச்சு ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆகாய வழியாக போயிட்டு இருந்தான். அப்போ நாரதர் அவனை சந்திச்சாரு. அவர் என்ன சொன்னார்னா, தேவேந்திரா, உன்னோட இந்த முயற்சியை விட்டுடு. எப்போ பார்த்தாலும் விஷ்ணுவை பற்றியே மனசில் இரண்யகசிபு நினச்சி அவரை பழி வாங்க நினச்சிட்டே இருந்தா இல்லையா, அந்த சமயத்தில் லீலாவதி கர்ப்பமுற்றதால அவளோட குழந்தை விஷ்ணு பக்தனா ஆயிடுச்சு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா நாரத முனிவர் லீலாவதியை தன்னோட ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போனார். ஆசிரமத்தில் நாரதர் தினமுமே லீலாவதிக்கு விஷ்ணுவோட பெருமையையும் நாராயண நாம மகிமையையும் மற்றும் பல வேதாந்த விஷயங்களையும் சொல்லி வந்தார். அவளோட கர்ப்பத்தில் இருந்த சிசு கவனமாக அதையெல்லாம் கேட்டு தன்னோட மனசில் பதிய வச்சிருச்சு. உரிய காலத்தில் லீலாவதி ஒரு ஆண் குழந்தையை பெத்தெடுத்தா. இரண்யகசிபு கடுமையான தவம் புரிந்து பிரம்மாவை மகிழ்வித்தா. பிரம்மாவும் அவனுக்கு முன்னாடி தோன்றி என்ன வரம் வேண்டும்னு அவன்கிட்ட கேட்டாரு. அப்போ இரண்யகசிபு என்ன கேட்டானா, நான் பூமி மீதோ இல்லை ஆகாயத்திலோ, இரவிலோ இல்லை பகலிலோ, வீட்டினுள்ளேயோ அல்லது வெளியிலேயோ, மனிதனாலோ மிருகத்தாலோ அல்லது தேவர்களாலோ மரணமடையக்கூடாது. உலகின் எந்த ஜீவராசியும் என்னை கொல்லும் சக்தியை பெற்றிருக்கக்கூடாது அப்படின்னு பல அரிய சக்திகள் கொண்ட வரங்களை கேட்டான். பிரம்மாவும் அவன் கேட்ட அத்தனை வரங்களையும் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாரு. இப்படி சக்தி வாய்ந்த வரங்களை பெற்ற பெருமையோடு இரண்யகசிபு காட்டிலிருந்து தன்னோட அரண்மனைக்கு திரும்பினான். அப்ப நாரதர் அவனை சந்திச்சு அவனோட மனைவியான லீலாவதிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதையும் அவ தன்னோட ஆசிரமத்தில் தான் இருக்கிறான்னு சொல்லி அவனை தன் கூட அழைச்சிட்டு போனார். அங்க இரண்யகசிபு தன்னோட மனைவியையும் மகனையும் கண்டு மகிழ்ந்தான். அந்த குழந்தைக்கு பிரகலாதன்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமா அவன் தன்னோட மனைவியையும் மகனையும் அழைச்சிட்டு நாரதர்கிட்ட விடை பெற்றுட்டு தன்னோட அரண்மனைக்கு கிளம்பி போனான். இந்திரனை வெல்லணும்னு நினச்சி இரண்யகசிபு தேவலோகத்து மேலே படையெடுத்துட்டு போனான். அவன் தேவேந்திரனை வென்று அவனோட சிம்மாசனத்தில் அமர்ந்தான். 8 திசையோட அதிபர்களும் அவனுக்கு அடங்கி போனாங்க. அவன் தேவர்களை துன்புறுத்தினான். இந்திரனோட மனைவியான சசி தேவியை அவன் அவமானப்படுத்த முயற்சி செஞ்சப்ப லீலாவதி குறுக்கிட்டு அவனை தடுத்தான். அதனால் சசிதேவியோட மானம் தப்புச்சு. இரண்யகசிபு எல்லாரையும் வென்றுவிட்ட மமதையில் தவம் செய்கிற முனிவர்களை கூட துன்புறுத்தினான். விஷ்ணுவை எந்த விதத்திலும் வழிபடவே கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலையும் அறிவிச்சா. எங்கே தேடியும் விஷ்ணு இல்லாததை பார்த்துட்டு அவன் என்ன சொன்னானா, ஓ, நான் வரதை தெரிஞ்சு பயந்து போய் விஷ்ணு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டானா, இவனா வீர அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனான். பிரகலாதன் வளர்ந்து பெரியவனானான். அவன் எப்பவும் நாராயணனோட திருநாமத்தையே உச்சரித்து வந்தான். இதை கண்ட இரண்யகசிபு தன்னோட மகனை திருத்துறதுக்காக தன் குருவோட புதல்வர்களான சண்டமார்கர்கள் கிட்ட ஒப்படைச்சான். பிரகலாதன் குருகுல வாசத்தப்ப எல்லா சாஸ்திரங்களையும் நல்லபடியாக கற்றா. ஆனால் நாராயணனோட திருநாமத்தை மட்டும் எப்பவுமே உச்சரிச்சுட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, தன் கூட படிப்பவங்களையும் நாராயணனோட திவ்ய நாமத்தை உச்சரிக்கும்படி சொல்லி பழக்கப்படுத்தினான். இதை பார்த்த சண்டமார்கர்கள் பயந்து போயிட்டாங்க. அவங்க பிரகலாதனை இரண்யகசிபு கிட்ட அழைச்சிட்டு போனாங்க. இரண்யகசிபு என்ன பண்ணுனானா, தன்னோட மகனை தன்னோட மடி மேலே அமர்த்திட்டான். மகனே, நீ இதுவரைக்கும் என்னென்னவெல்லாம் கற்றையோ அதையெல்லாம் சொல்லுன்னு கேட்டான். உடனே பிரகலாதன் நாராயண நாமத்தை உச்சரித்து விஷ்ணுவோட மகிமையை பற்றி விரிவாக சொன்னான். அதை கேட்ட இரண்யகசிபுவுக்கு கோபம் வந்துச்சு. தன்னோட மகனை கீழே தள்ளி விட்டுட்டு சண்டமார்கர்கள் கிட்ட, இதுதான் நீங்கள் கற்றுக் கொடுத்ததா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டான். அவங்க பயந்து போய், நாங்கள்லாம் இப்படி சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லி பிரகலாதன் குருகுல வாசத்தப்ப மற்ற மாணவர்களுக்கும் கூட இப்படி தான் உபதேசிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இரண்யகசிபு, அடே பிரகலாதா, இந்த விஷ்ணு உன்னோட சித்தப்பாவை கொன்னவ, நம்மளோட குலதுரோகியை போய் இப்படி புகழறியே, இனிமேலும் அவனோட பெயரை சொல்லாத, மறந்துடு அப்படின்னு சொன்னான். பிரகலாதன் அதுக்கு, என்னோட உடம்புல உயிருள்ள வரையிலும் நாராயணனோட திருநாமத்தை நான் உச்சரிச்சுட்டே தான் இருப்பேன்னு சொன்னான். அதை கேட்ட இரண்யகசிபுவுக்கு கடுமையான கோபம் வந்துச்சு. அவன் என்ன பண்ணுனானா, இவனுக்கு உண்ண உணவும் குடிக்க நீரும் கொடாமல் சிறையில் தள்ளுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டான்.
வீரர்களோ அவனை இழுத்துட்டு போய் சிறைசாலையில் அடைச்சாங்க. பிரகலாதனோட தாயான லீலாவதி துடிதுடிச்சு போனான். இப்படியே சில நாட்கள் கழிஞ்சுது. இரண்யகசிபு என்ன நினச்சானா, சிறைசாலையில் பிரகலாதன் நினைவிழந்து மெலிஞ்சு விழுந்து கிடப்பான்னு தான் நினச்சான். அவனை அழைச்சிட்டு வர சொல்லி வீரர்களுக்கு கட்டளையிட்டா. பிரகலாதன் வந்தப்ப அவனை பார்த்து இரண்யகசிபு அப்படியே திடுக்கிட்டு போனான். ஏன்னா அவன் நினச்ச மாதிரி பிரகலாதன் உடல் மெலிஞ்செல்லாம் போகலை, முகமும் வாடிடலை. புன்னகை புரிஞ்சவாறே நாராயண நம அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான் பிரகலாதன். அதை கேட்டு இரண்யகசிபுவோட கோபம் இன்னும் அதிகரிச்சுது. பிரகலாதனை யானையோட காலடியில் போட்டு மிதிக்க செய்யுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டான். யானையோ பிரகலாதனை பார்த்ததும் சிங்கத்தை பார்த்து பயப்படுறது மாதிரி பின்வாங்கி ஓடிச்சு. பிரகலாதன் மீது பாம்புகளை ஏவும்படி இரண்யகசிபு கட்டளையிட்டா. பாம்புகளும் பிரகலாதனை சுற்றி வந்து வணங்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறமா மலையிலிருந்து உருட்டியும் கடலில் தள்ளியும் விஷம் கொடுத்தும் இரண்யகசிபு பிரகலாதனை கொல்ல பார்த்தான். ஆனால் எதாலையுமே பிரகலாதனை கொல்ல முடியவே இல்லை. இதை பார்த்த இரண்யகசிபு ரொம்ப ஆச்சரியமா, என்ன செய்தாலும் நீ இறக்காமல் இருக்கிறையே, இதோட மர்மம் என்னன்னு கேட்டான். பிரகலாதனும் சிரிச்சுட்டு, தந்தையே, இதில் என்ன மர்மம் இருக்க போகுது? நான் நாராயணனை எதிலுமே பார்க்கிற, நீரிலும் ஜீவராசிகளிலும் விஷத்திலும் அவர் இருக்கார். எல்லாமே அவரோட லீலா வினோதமே. அதனால தான் என்ன இவற்றால் எல்லாம் எதுவுமே செய்ய முடியலைன்னு சொன்னான். அதை கேட்ட இரண்யகசிபு கோபப்பட்டு பிரகலாதனை இழுத்துட்டு போய் தர்பாரில் ஒரு பெரிய தூணுக்கு முன்னாடி நிறுத்தி, அடே பிரகலாதா, நீ சொல்கிற நாராயணன் எல்லா பொருளிலுமே இருக்கிறதா சொல்லறியே, என் தம்பியை கொன்ற அந்த விஷ்ணு இந்த தூணில் இருக்கிறானா அப்படின்னு கேட்டான். பிரகலாதன் அதுக்கு, ஆஹா, அவர் தூணிலும் இருக்காரு, துரும்பிலும் இருக்காரு, எங்குமே இருக்காரு அப்படின்னு சொன்னான். இரண்யகசிபுவும், அப்படியா, இதை உதச்சி பிளக்கிற, எங்க இதிலிருந்து அந்த விஷ்ணு வரானான்னு பார்க்கற அப்படின்னு சொல்லி எதில் இருந்த தூணை ஓங்கி உதைச்சான். அப்போ அண்டமே கிடுகிடுக்கும்படியான சத்தம் கேட்டுச்சு. தூண் பிளந்துச்சு. அதிலிருந்து அது வரைக்கும் உலகத்திலேயே சிருஷ்டிக்கப்படாத ஒரு உருவம் வந்துச்சு. அதோட உடல் மனுஷனோடதாகவும் தலை சிங்கத்தோடதாகவும் இருந்துச்சு. பற்களும் கூரிய நகங்களும் பயங்கரமாக இருந்துச்சு. இதுதான் விஷ்ணு எடுத்துட்டு வந்த நரசிம்ம அவதாரம். இரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து, பிரகலாதா, பேஷ் பேஷ், உன்னால் விஷ்ணுவை பழி வாங்குற வாய்ப்பு எனக்கு இப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நரசிம்மத்தோடு சண்டை போட தொடங்கினான். நரசிம்மம் அவன் மேலே பாஞ்சு தூக்கிட்டு அந்த சபா மண்டபத்தோட வாசல் படிக்கு கொண்டு போச்சு. உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் இருக்கிற அந்த வாசப்படி மேலே நரசிம்மம் இரண்யகசிபுவை பகலும் இரவும் கூடுற மாலை நேரத்தில் ஆகாயத்திலும் பூமி மீதும் இல்லாமல் தன்னோட தொடை மேலே வச்சுட்டு தன்னோட கூரிய நகங்களை கொண்டு கிழிச்சு நார் நாராக ஆக்குச்சு. பிரம்மதேவர் இரண்யகசிபுவுக்கு கொடுத்த வரங்கள் பொய்க்காத மாதிரி நரசிம்ம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு இரண்யகசிபுவை இப்படி தான் கொன்னாரு. தங்களோட மன்னனான இரண்யகசிபு இறந்ததை பார்த்துட்டு ராட்சசர்கள் அப்படியே திகைச்சு போனாங்க. மிக்க வலிமை கொண்ட அவனை மனிதனும் மிருகமும் அல்லாத ஒரு விசித்திரமான உருவம் அல்லவா கொன்னுருச்சு. இனி அந்த உருவத்தை விட்டு வைக்கிறது நம்மளுக்கே ஆபத்துன்னு அவங்க நினச்சாங்க. அதனால் ராட்சசர்கள் அந்த உருவத்தை ஒழிக்கிறதுக்காக ஒன்று சேர்ந்து மகாவிஷ்ணுவை தாக்கிறதுக்காக வந்தாங்க. அவர் தன்னோட சக்கராயுதத்தை பிரயோகித்தார். ராட்சசர்கள் எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. கோர ரூபமாக காட்சி அளித்த நரசிம்மரை பார்த்துட்டு தேவர்களே நடுங்கினாங்க. அப்போ பிரகலாதன் நரசிம்மரை துதித்து வணங்கி நின்னா. அவரும் சாந்தமடைஞ்சார். அவர் பிரகலாதன் கிட்ட, நீ உன்னோட தந்தையோட ஈமக்கிரியைகளை செய்யு, அதுக்கப்புறமா சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டையாள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சுட்டு மறைஞ்சார். இப்படி ஜெய விஜயர்களோட ஒரு பிறப்பு முடிஞ்சிருச்சு. பிரகலாதனும் ரொம்ப காலம் ஆட்சி புரிஞ்சதுக்கப்புறமா தன்னோட மகனான விரோசனனுக்கு பட்டம் கட்டிட்டு காட்டுக்கு போய் விஷ்ணுவை தியானித்து தவம் செஞ்சு முக்தி அடைஞ்சான். வாமன அவதாரம். பிரகலாதனோட மகனான வீரசேனனுக்கு அப்புறமா அவனோட மகனான பலி அரசனானான். பாட்கடலிருந்து வந்த உச்சசிரவங்கிற குதிரையை அவன் தன்வசப்படுத்திட்டான். மயன் அவனுக்கு தரையிலையும் நீர்லேயும் ஆகாயத்திலையும் போகக்கூடிய ஒரு விமானத்தை அமைச்சு கொடுத்தான்.
அரக்கர்களுக்கு அமிர்தம் கிடைக்காம தேவர்கள் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு காரணத்தை சொல்லி பலி தேவர்கள் மேலே போர் தொடுத்தான். அமிர்தம் சாப்பிட்டதால தனக்கு மரணமே இல்லைங்கிற தைரியத்தில் தேவர்கள் அரக்கர்களை எதிர்த்தாங்க. கடுமையான போரில் அரக்கர்கள் படு தோல்வியுற்று இறக்கத் தொடங்கினாங்க. அவங்களோட குருவான சுக்ராச்சாரியார் தம்முடைய மிருத சஞ்சீவனி மந்திரத்தை கொண்டு இறந்த அரக்கர்களை எல்லாம் உயிர்ப்பித்து வந்தார். தேவர்கள் கூட போர் புரிந்து தோல்வி கண்ட பலி அதுக்கப்புறமா பூமண்டலம் முழுவதையுமே தன்வசப்படுத்திட்டான். அதனால் அவனுக்கு பலி சக்கரவர்த்திங்கிற பெயர் வந்துச்சு. சுக்ராச்சாரியார் அவனை 100 அஸ்வமேத யாகங்கள் செய்ய வச்சாரு. இதுக்கப்புறமா பலி மறுபடியும் சொர்க்கலோகத்து மேலே படையெடுத்து அதையும் தன்வசப்படுத்திட்டா. பாதாள லோகத்தையும் கைப்பற்றினான். அவனோட ஆட்சி நல்ல முறையில் சட்டதிட்டங்களோடு நேர்மையாக நடந்து வந்துச்சு. தேவர்களோட தாயான அதிதி தன்னுடைய கணவரான கஷ்யப பிரஜாபதி கிட்ட தன்னோட மைந்தர்கள் பலிக்கு பயந்து சொர்க்கலோகத்தை விட்டு ஓடி போய் காட்டில் படுற அவஸ்தைகளை சொல்லி அவங்க மறுபடியும் தேவலோகத்தை ஆளற வழி என்ன அப்படின்னு கேட்டாங்க. கஷ்யப பிரஜாபதி அதிதியை விஷ்ணுவை குறித்து தவம் செய்யுமாறு சொன்னார். அதிதியோ விஷ்ணுவை குறித்து தவம் செஞ்சாங்க. மகாவிஷ்ணு அதிதிக்கு முன்னாடி தோன்றி தாம் அவளோட வயிற்றில் பிறந்து தேவர்களுக்கு விடிவு காலம் வர செய்வதா வாக்கு கொடுத்தாரு. இதுக்கப்புறமா அவர் அதிதிக்கோ கஷ்யபருக்கோ மகனாக பிறந்தார். ரொம்பவும் குள்ளமாக இருந்த அவரை எல்லாரும் வாமனர்னு அழைச்சாங்க. அவர் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றாரு. அப்போ பலி சக்கரவர்த்தி நர்மதை நதிக்கரையில் மிகச்சிறந்த யாகமான விஸ்வஜித்துங்கிற யாகத்தை சுக்ராச்சாரியாரோட மேற்பார்வையில் செஞ்சுட்டு இருந்தான். யாகத்தப்ப அவன் தாராளமாக தானங்களை செஞ்சுட்டு இருந்தான். அப்போ வாமனர் அங்கே போனார். மிகுந்த ஒளி பொருந்திய முகத்தோடு வர வாமனரை பலி சக்கரவர்த்தி பயபக்தியோடு வரவேற்றான். அதுக்கப்புறமா அவன், ஐயா நீங்கள் யாரோ அப்படின்னு கேட்டான். அவர் அதுக்கு, நான் வாமனன், உன்னை பார்த்து தானம் பெறுறதுக்காக தான் வந்தேன்னு சொன்னார். பலி சக்கரவர்த்தி உடனே, அப்படியா, மிக்க மகிழ்ச்சி, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குற அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டான். இதை பார்த்த சுக்ராச்சாரியார் என்ன பண்ணினார்னா பலியை தனியாக அழைச்சிட்டு போய், இங்கே பாரு, இந்த வாமனர் உருவத்தில் வந்திருக்கிறது சாட்சாத் மகாவிஷ்ணு தான். உன்னை ஏமாற்றி உன்கிட்ட உள்ளதையெல்லாம் அவர் பறிச்சுக்க போகிறாரு. அதனால் அவர் என்ன தானம் கேட்டாலும் கொடுக்காதேன்னு சொன்னார். அப்போ பலி சக்கரவர்த்தி சொன்னான், குருவே, நீங்கள் சொல்கிறது மாதிரி மகாவிஷ்ணுவே வந்து என்கிட்ட தானம் கேட்குறாருன்னே வச்சுக்குவோமே, அது எனக்கு எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அது மட்டும் இல்லை, அவர் எதை கேட்டாலும் நான் கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னான். சுக்ராச்சாரியார் அதுக்கு, இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னாரு. ஆனால் பலி சக்கரவர்த்தியோ, குருவே, நான் தானம் கொடுத்தே தீருவேன். இதோட விளைவு எப்படிப்பட்டதானாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு பொருளை கொடுப்பதா சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை மறுக்கிறது ஏன் மாதிரியான வீரனுக்கு அழகாகுமா அப்படின்னு சொன்னான். சுக்ராச்சாரியாரோ, இங்கே பாரு பலி, நான் உன்னோட குலகுரு, உன்னோட நன்மையை உத்தேசித்து தான் சொல்லறேன்னு சொன்னார். பலியும், குருதேவரே, நான் அழிந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கறதா சொன்ன தானத்தை இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்படி என்னை மகாவிஷ்ணு ஏமாற்ற முயற்சித்தா அவருக்கு தான் கெட்ட பேர் வரும். ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி நான் நடந்துட்டேன்னா என்னத்தான் உலகம் தூற்றும் அப்படின்னு சொன்னான். சரி, இனி என்ன சொன்னாலும் பலி கேட்க மாட்டா அப்படிங்கிறத சுக்ராச்சாரியார் தெரிஞ்சுக்கிட்டாரு. பலியோ வாமனர் இருக்கிற இடத்த நோக்கி போனான். சுக்ராச்சாரியர் அப்போ, பலி, நான் உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டேன். இந்த வாமனரான விஷ்ணு உன்னை ஏமாற்றி உன்கிட்ட உள்ளதை எல்லாம் பிடுங்கிட்டு உன்னை அதல பாதாளத்தில் அமிழ்த்தி விட போகிறாரு. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது எல்லாம் ஒரு நொடியில் வீணாக போயிட போகுது அப்படின்னு சொன்னார். ஆனால் சுக்ராச்சாரியார் அப்படியெல்லாம் சொன்னதை பற்றி பலி கவலைப்படவே இல்லை. ஏன்னா தான் வாமனருக்கு வாக்கு கொடுத்தாகிவிட்டது அப்படின்னும் அதுபடி நடந்து அதோட விளைவுகளை ஏற்கிறது தான் தன்னோட கடமை அப்படின்னும் பலி சக்கரவர்த்தி நினச்சான். அவன் என்ன சொன்னான்னா, குருவே, இவையெல்லாம் நிலைச்சிருக்க போகுதா என்ன? என்னைக்காச்சும் ஒரு நாள் அழியத்தானே போகுது. நம்மளோட உடலே அழியக்கூடியது. அதனால் இவை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில் எந்த பயனுமே இல்லை அப்படின்னா. இதுக்கப்புறமா பலி சக்கரவர்த்தி தன்னோட மனைவியான விந்தியாவளியை நீர் கொண்டு வர சொல்லி வாமனரோட பாதங்களை கழுவி பூஜை செஞ்சா. அதுக்கப்புறமா அவன் என்ன சொன்னான்னா, உங்களை மாதிரியான உத்தமர்கள் என்கிட்ட தானம் கேட்பது நான் செஞ்ச மாபெரும் பாக்கியந்தான்.
உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுங்க, அதை கொடுக்குறேன்னு சொன்னான். அப்போ வாமனர் சொன்னார், அடடா, எனக்கு என்ன வேணும்? என்னோட காலால் 3 அடி இடம் இருந்தால் போதும், அதில் இருந்து நான் தியானம் செய்ய முடியும். அதனால் உன்னோட பரந்த சாம்ராஜ்யத்தில் 3 அடி நிலத்தை எனக்கு கொடு, என்னோட கால்களை கொண்டு அளந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னார். சரி சரி, நீங்கள் கேட்குற 3 அடி இடத்த இப்போவே தானமாக தார வார்த்து கொடுக்குற அப்படின்னு பலி சக்கரவர்த்தி சொல்லி நீர் நிரம்பின கிண்டியை எடுத்தான். அப்போ சுக்கராச்சாரியார் என்ன பண்ணினார்னா, ஒரு சின்ன வண்டோட உருவத்தை எடுத்து அந்த கிண்டி குழாயோட வாயில் புகுந்து நீர் வராமல் அடைச்சாரு. வாமனரும் சிரிச்சுட்டே ஒரு தர்பை புல்லை எடுத்து கிண்டியோட வாயை குத்துனார். அதனால் சுக்கராச்சாரியாரோட ஒரு கண்ணே போயிடுச்சு. பலி உடனே, உங்களோட காலால் நீங்கள் 3 அடி இடத்தை எடுத்துக்க தானம் செய்கிறேன்னு சொல்லி தாரவார்த்தான். மறு நிமிஷம் வாமனர் தம்மோட உருவத்தை பெருசாக்கி விஸ்வரூபம் எடுத்தார். அவரோட தலை எங்கே கால் எங்கேங்கிறது கூட தெரியலை. அவர் தம்மோட காலால் பூமியையும் பாதாளம் முழுவதையும் 1 அடியாக அளந்தார். அதுக்கப்புறமா ஆகாயம் முழுவதையும் 2வது அடியாக அளந்தார். அதுக்கப்புறம் அவர் பலிக்கிட்ட, பலி சக்கரவர்த்தி, 3வது அடியை அளக்க இடம் இல்லையே, எங்க நீ காட்டு அப்படின்னு சொன்னார். பலி சக்கரவர்த்தியும் சட்டுன்னு, இதோ என்னோட தலை இருக்கு, அது மேலே தங்களோட காலை வச்சு 3வது அடியாக அளந்துக்குங்கன்னு சொன்னான். மகாவிஷ்ணுவு தம்முடைய விஸ்வரூபத்தை விட்டு மறுபடியும் வாமனரானார். அவர் தன்னோட காலை மகாபலியோட தலை மேலே வச்சு, பலி சக்கரவர்த்தியே, என்னோட காலால் உன்னோட தலையை அளக்க முடியாமல் போயிடுமோ என்னவோ அப்படின்னு சிரிச்சுட்டே சொன்னார். அப்போ பிரகலாதன் அவருக்கு முன்னாடி வந்து, என்னோட பேர பலி உங்களோட விரோதி அல்லவே, அவனுக்கு அனுகிரகம் செய்யுங்க அப்படின்னு மகாவிஷ்ணு கிட்ட வேண்டிக் கொண்டா. விந்தியாவளியுடனே, வாமனரே, என்னுடைய கணவருக்கு எந்தவித கெடுதலும் நேராமல் இருக்க அனுகிரகம் செய்யணும்னு வேண்டிக்கிட்டா. வாமனரும், விந்தியாவளி, உன்னோட கணவருக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காகத்தானே நான் இப்படி வாமனர் உருவத்தில் வந்தேன். அவனோட தான புண்ணிய பலம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது. பலியை போல யாருமே இதுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, இனியும் இருக்க போவதில்லை. இவன் பாதாள லோக அதிபதியாக இருந்து சுகமாக வாழ்ந்து வருவான்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவர் தம்முடைய வாமன உருவத்தை விட்டு விஷ்ணுவாகி தன்னுடைய திருப்பாதத்தை பலியோட தலை மேலே வச்சாரு. பலி சக்கரவர்த்தியே, நீ உன்னோட மனைவியுடனும் உன்னுடைய தாத்தாவான பிரகலாதனுடனும் பாதாள லோகத்தில் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சுட்டு மகாவிஷ்ணு மறைஞ்சாரு. இப்படியா மகாவிஷ்ணு வாமனரை அவதாரம் செஞ்சு மகாபலியோட தான மகிமையை உலகத்துக்கு எடுத்துக்காட்டியதோட மட்டும் இல்லாமல் தன்னோட அருளை பெற்றவன் முடிவில் நல்ல கதியத்தான் அடைவான் அப்படிங்கிறதையும் உலகத்துக்கு உணர்த்தினார். பலி சக்கரவர்த்தி பாதாளத்தை அடைஞ்சு அதோட மன்னனான போதிலும் விஷ்ணுவுடைய பாத கமலங்களையே பூஜித்து வந்தான். தேவர்களுக்கு தேவலோகமும் கிடைச்சிருச்சு. இந்திரன் தன்னுடைய பதவியில் மகிழ்ச்சியாக இருந்து வந்தான். பலி சக்கரவர்த்தியோட அரண்மனை வாயில வாமனர் காத்து வந்தார். அப்போ ராவணன் பாதாள லோகத்தை கைப்பற்றலான்ட்டு வந்தான். அரண்மனை வாசல்ல ஒரு குள்ளன் இருக்கிறத பார்த்துட்டு அவனால் தன்னை என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு நினச்சி உள்ளே போக முயற்சி பண்ணுனா ராவணன். ஆனால் வாமனர் விஸ்வரூபம் எடுத்து தன்னோட காலோட கட்டை விரலால் ராவணனை லேசாக ஒரு தட்டு தட்டுனார். அவ்வளவுதான், அவன் குட்டி கரணம் போட்டுட்டு இலங்கையில் போய் விழுந்தான். அதுக்கப்புறமா பாதாள லோகத்தை பற்றி அவன் நினச்சி கூட பார்க்கல. பரசுராமர் அவதாரம். பலி சக்கரவர்த்தியோட காலத்தில் அடங்கி ஒடுங்கி இருந்த சத்திரியர்கள் மெதுவாக தலை தூக்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அட்டகாசம் அதிகரிக்க தொடங்குச்சு. பலம் உள்ளவன் பலமற்றவர்களை வாட்டி வதைக்க தொடங்கினான். இதனால் மக்களோட துயரம் அதிகரிச்சுது. அப்போதான் மகாவிஷ்ணு பரசுராமரை அவதாரம் எடுத்தார். அவர் தம்மோட கோடாலியால் 21 தடவைகளில் சத்திரியர்களை ஒழிச்சார். அப்போ ஆண்டு கொண்டிருந்த மன்னர்களில் சிறந்தவனாக இருந்தவன் கார்த்தவீரியார்ஜுனன். இவன் மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தோட அம்சமாக பிறந்தவன். விஷ்ணு ஆழ்ந்த நித்திரையில் இருந்தப்ப அவரோட திருக்கரங்கள்ல இருந்து சங்குக்கும் சக்கரத்துக்கும் பெரிய வாக்குவாதம் மூண்டுச்சு. அப்போ சக்கரம் சொல்லுச்சு, நான் பளபளன்னு பிரகாசிக்கிறவ, கிர்ரு கிர்ருன்னு எங்கே வேணும்னாலும் சுற்றி வரவ, நான் நிறைய துஷ்டர்களோட தலைகளை துண்டிச்சிருக்க, என்னை கையில் கொண்டதால் விஷ்ணுவை சக்கரபாணின்னு அழைக்கிறாங்க. நீ எதுக்கு லாய்க்கு?
பொம்பொம்னு சத்தம் செய்யத்தானே தெரியும் உனக்கு அப்படின்னு ஏசிச்சு. இதை கேட்டுட்டு பாஞ்சஜன்யம்ங்கிற அந்த தெய்வீக சங்கு சொல்லுச்சு, அடை சக்கரமே, இப்படி கர்வத்தோடு பேசுற நீ பூ உலகத்துல தலைக்கு மேல கர்வம் கொண்ட ஒரு மன்னனா பிறக்க போற. அப்ப ஒரு முனிகுமாரன் விறகு வெட்டுற தன்னோட கோடாலியால உன்னோட கர்வத்தை அடக்குவா அப்படின்னு சபிச்சுது. அந்த சுதர்சன சக்கரந்தா கார்த்தவீரிய மன்னனா பிறந்து மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ஆண்டு வந்தான். அவன் தத்தாத்ரேயரோட பரம பக்தன். அவரோட அனுகிரகத்தால அஷ்ட சித்திகளையும் அடைஞ்சவ. பல ஆயுதங்களை தன்னோட 1000 கரங்கள்ல வச்சிருப்பவ. கார்த்தவீரியன் தத்தாத்ரேயரை வணங்கிட்டு பெரிய படையோட திக்விஜயம் செய்யறதுக்காக கிளம்புனான். ஜமத்கனி முனிவரோட கடைசி புதல்வன் தான் பரசுராமர். அவரோட கையில எப்பவுமே கோடாலி இருக்கும். அவர் இமயமலைக்கு போய் தவம் செஞ்சு சிவபெருமானோட அருளால அந்த சக்தி வாய்ந்த கோடாலியை பெற்றாரு. ஒரு முறை என்னாச்சுன்னா, பரசுராமரோட தாயான ரேணுகாதேவி நீராட நதிக்கு போயிருந்தாங்க. ரொம்ப நேரமாகியும் தன்னோட மனைவி திரும்பி வராததை பார்த்துட்டு ஜமத்கனி முனிவர் தம்முடைய ஞான திருஷ்டியால் என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சித்திரரதன் அப்படிங்கிற ஒரு கந்தர்வன் தன்னுடைய மனைவிகளோடு ஜலக்கிரீடை செஞ்சுட்டு இருந்ததை ரேணுகா மெய்மறந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இதனால் ஜமத்கனி முனிவருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. ரேணுகா ஆசிரமத்துக்கு திரும்பி வந்ததும் ஜமத்கனி முனிவர் என்ன பண்ணினார்னா, தன்னுடைய புதல்வர்கள்கிட்ட இவளுடைய தலையை வெட்டி எறியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் பரசுராமரை தவிர ஜமத்கனி முனிவரோட புதல்வர்கள் எல்லாருமே அப்படி செய்ய மறுத்துட்டாங்க. அதனால் ஜமத்கனி முனிவர் பரசுராமர்கிட்ட, பரசுராமா, நீ உன் தாயின் தலையையும் உன் தமையன்மார்களின் தலைகளையும் வெட்டி எறிவாயாக அப்படின்னு சொன்னார். தந்தை சொன்னதுதான் தாமதம். பரசுராமர் கொஞ்சம் கூட தயங்காமல் தன் தந்தையோட கட்டளைப்படி அவங்களோட தலைகளை எல்லாம் வெட்டி எறிஞ்சார். அதை பார்த்து மகிழ்ந்து போன ஜமத்கனி முனிவர் அவரை புகழ்ந்து, மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொன்னார். இப்போ பரசுராமர் கேட்டார், தந்தையே, என் தாயாரும் அண்ணன்மார்களும் உயிர் பெற்று வர வேண்டும் அப்படின்னு. ஜமத்கனி முனிவரும் அவ்வாறே அவங்கள உயிர்ப்பித்து கொடுத்தாரு. பரசுராமரை நெடுங்காலம் வாழ ஆசிர்வதிச்சாரு. கார்த்தவீரியராஜன் தன்னோட திக்விஜயத்தை முடிச்சுட்டு தன்னுடைய தலைநகருக்கு திரும்புகிற வழியில் ஜமத்கனி முனிவரோட ஆசிரமத்தை பார்த்தான். அப்போ அவனுக்கும் அவனோட படையினருக்கும் நல்ல பசி. ஜமத்கனி முனிவர் காமதேனுவுக்கு சமமான தன்னுடைய யாக பசுவை கொண்டு கார்த்தவீரியனுக்கும் அவனுடைய படை வீரர்களுக்கும் என்னென்ன உணவுப் பொருள்கள் வேண்டுமோ அதையெல்லாம் வரவழைச்சி கொடுத்தாரு. அவங்களும் நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பசு தங்கிட்ட இருந்தால் தன்னோட படை வீரர்களுக்கு எப்பவுமே உணவளிச்சுட்டே இருக்கலாமே அப்படின்னு கார்த்தவீரியன் நினச்சி தன்னோட வீரர்கள்கிட்ட அந்த பசுவை தன்னோட தலைநகரான மாகிஷ்மத நகருக்கு இழுத்து செல்லுமாறு கட்டளையிட்டான். வீரர்கள் தன்னுடைய யாக பசுவை இழுக்கிறத பார்த்துட்டு ஜமத்கனி முனிவர் குறுக்கிட்டு அதை தடுத்தாரு. அவங்க அவரை கீழே தள்ளி விட்டுட்டு யாக பசுவை அங்கிருந்து தலைநகரத்துக்கு இழுத்துட்டு போனாங்க. கீழே விழுந்த ஜமத்கனி முனிவர் இறந்தவர் போல ஆனார். அவருடைய மனைவியான ரேணுகாதேவி அவரோட உடல் மேலே விழுந்து கதறி கதறி அழுதாங்க. அப்போ தான் பரசுராமர் காட்டிலிருந்து திரும்பி வந்தார். நடந்ததை அறிந்த அவர் தம்முடைய கோடாலியை எடுத்துட்டு மாகிஷ்மதி நகரத்துக்கு போனார். இந்த சமயத்தில் பிருகு முனிவர் ஜமத்கனியுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அவர் ரேணுகாதேவிக்கு ஆறுதல் சொல்லி ஜமத்கனியோட உடலிலிருந்து உயிர் போய்விடாமல் தடுத்து நிறுத்தி அவரை பிழைக்க வச்சார். மாகிஷ்மதி நகரத்துக்கு ஓட்டி செல்லப்பட்ட பசு அவங்க விரும்பினதையெல்லாம் கொடுக்கல. அதனால் அதை அடித்து துன்புறுத்த தொடங்கினாங்க. அந்த சமயத்தில் அங்கே போய் சேர்ந்த பரசுராமர் அவங்கள தாக்குனாரு. அவங்க எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. பரசுராமரும் பசுவை அன்பை தடவி கொடுத்து தம் தந்தையோட ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சார். பரசுராமர் கார்த்தவீரியனை போருக்கு அழைச்சார். வந்திருக்கிறது ஒரு சாதாரண முனிகுமாரன் தானே அப்படின்னு கார்த்தவீரியன் நினச்சிட்டான். ஆனால் தான் எய்த அஸ்திரங்களையெல்லாம் பரசுராமர் தவிடு பொடியாக்கிட்டு பயங்கரமாக தாக்குறதை பார்த்துட்டு அவன் அப்படியே திகைச்சு போனான். பரசுராமர் தன்னுடைய கோடாலியால் அவனோட 1000 கைகளையும் மரக்கிளைகளை வெட்டுறது மாதிரி வெட்டி தள்ளினார். கார்த்தவீரியன் தன்னுடைய சக்தியை இழந்து நிலை குலைஞ்சான். அப்போதான் தனக்கு முன்னாடி நிற்கிறது மகாவிஷ்ணுவோட அவதாரம்னும் தான் அவருடைய சக்கராயுதம்னும் கார்த்தவீரியன் தெரிஞ்சுக்கிட்டான். அவன் உடனே பரசுராமரை வணங்கி சக்கராயுதத்தில் போய் கலந்துட்டான். பரசுராமரும் தம் தந்தையுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தார். அங்கே தன்னோட தந்தை உயிரோடு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் செஞ்சதையெல்லாம் அவருடைய தந்தை கிட்ட சொன்னார். அதுக்கு ஜமத்கனி முனிவர் என்ன சொன்னார்னா,
மகனே, நீ செஞ்சது யோகிகளான நாம் செய்யக்கூடாத ஒரு செயல். இதுக்கு பரிகாரமா நீ தவம் செய்யின்னு சொன்னாரு. அப்ப பரசுராமர் என்ன சொன்னார்னா, தந்தையே, ஒரு மன்னன் நெறி தவறி நடந்தா அவனை தண்டிக்கிற உரிமை எல்லாருக்குமே இருக்கு. நீங்க சொல்றதுக்காக வேணும்னா நான் தவம் செய்யறேன், ஆனா நான் செஞ்ச செயலுக்கு பிராயச்சித்தமா இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் தவத்துல மூழ்கிட்டாரு. கார்த்தவீரியனோட 1000 புதல்வர்கள் ஹைஹய சத்திரியர்களை கூட்டிட்டு வந்து ஜமத்கனி முனிவரோட ஆசிரமத்தை தாக்குனாங்க. ஜமத்கனி முனிவர் ஆழ்ந்த தவத்தில் இருந்தும் கூட அவர் மேலே பாஞ்சாங்க. அதை பார்த்துட்டு ரேணுகாதேவி ராமா ராமான்னு 21 தடவை உரக்க கூவுனாங்க. ஹைஹயர்கள் ஜமத்கனியுடைய தலையை வெட்டி எறிஞ்சாங்க. ரேணுகாதேவி மார்பிலையும் வயிற்றிலையும் அடிச்சுட்டு அழுதாங்க. ஜமத்கனி முனிவருடைய தலை உருண்டு போய் பாறைகளுக்கு இடையில அகப்பட்டுருச்சு. ஹைஹயர்கள் அந்த ஆசிரமத்துக்கு நெருப்பை மூட்டி விட்டாங்க. அந்த தீயில ரேணுகாதேவி எரிஞ்சு சாம்பலானாங்க. காட்டில் தவம் செஞ்சுட்டு இருந்த பரசுராமருடைய காதில் ரேணுகாதேவி 21 தடவை கூப்பிட்டது விழுந்துச்சு. அவர் எழுந்து தம்முடைய ஆசிரமத்துக்கு போனார். அப்போ ஆசிரமம் எரிஞ்சிட்டு இருக்கிறதையோ தன்னுடைய தாய் தந்தையர் இறந்து கிடந்ததையும் அவர் பார்த்தாரு. அவர் தம்முடைய கோடாலியை எடுத்துட்டு ஹைஹயர்களை தாக்கி வெட்டி கொன்று குவிக்க தொடங்கினார். பாறைகளுக்கு இடையில கிடக்கிற தன் தந்தையோட தலையை எடுத்து தன்னுடைய கையில் அவர் வச்சுட்டு என்ன சொன்னார்னா, தந்தையே, இப்படி கோரமான ஒரு செயலை சத்திரியர்கள் செஞ்சாங்க. அதனால் சத்திரியர்களோட ரத்தத்தாலேயே உங்களுக்கு நான் தர்ப்பணம் செய்கிறேன். இந்த பூ உலகத்தில் ஒரு சத்திரியன் கூட இல்லாமல் அழிக்கிறதா நான் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு 8 திசையிலும் எதிரொலிக்கிற மாதிரி சொன்னார். அதை கேட்டு எல்லாரும் நடுங்கினாங்க. பல முனிவர்கள் வந்து அவரோட கோபத்தை தணிக்கலானாங்க. அப்போ பிருகு முனிவர் என்ன சொன்னார்னா, ராமா, துஷ்டர்களை தண்டிக்கிறது பகவானோட வேலை, நீ அதை மேற்கொள்ள வேண்டாமேன்னு சொன்னார். அதுக்கு பரசுராமர் என்ன சொன்னார்னா, முனிவரே, அந்த பகவான் மனித ரூபத்தில் வந்து தான் துஷ்டர்களை தண்டிக்கிறாரு. அப்படிப்பட்ட அவதாரம் நான் ஏன் பெரியவங்களான நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அமர்ந்து அவர் சிவனை குறித்து கடுமையாக தவம் புரிந்தார். சிவபெருமான் பரசுராமருக்கு முன்னாடி தோன்றினார். பரசுராமர் அவர்கிட்ட, எம்பெருமானே, என்னுடைய சபதம் நிறைவேற எனக்கு நீங்கள் சக்தியை கொடுக்க வேண்டற அப்படிங்கிற வரத்தை கேட்டார். சிவபெருமானும் அவருக்கு பல அஸ்திரங்களை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல், பரசுராமா, உனக்கு பார்க்க வஸ்திரம்ங்கிற மிக சக்தி வாய்ந்த அஸ்திரத்தையும் கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிச்சு அனுப்புனார். அதுக்கப்புறமா பரசுராமர் கோலோகத்துக்கு போய் விஷ்ணுவை தரிசித்து கிருஷ்ண கவசத்தை அடைஞ்சார். தன்னுடைய அம்சத்தோடு கூடிய வில் ஒன்னையும் அவர் பரசுராமருக்கு கொடுத்து அதை தான் ராமவதாரம் எடுக்கிறப்ப திரும்ப வாங்கி கொள்வதா விஷ்ணு சொன்னார். பரசுராமர் அங்கிருந்து திரும்பியதுமே சத்திரியர்களை ஒழிக்க தொடங்கினார். கார்த்தவீரியனோட புதல்வர்களோ ஹைஹயர்களோ நகரத்தை விட்டே ஓடி போயிட்டாங்க. பரசுராமர் அந்த நகரத்து மேலே அக்னி அஸ்திரத்தை எய்தாரு. மாஹிஷ்மதி நகரமே எரிஞ்சு சாம்பலாச்சு. கார்த்தவீரியனோட புதல்வர்களோ ஹைஹய சத்திரியர்களோ மற்றும் பல அரசர்களோட உதவியோடு பரசுராமரை எதிர்க்க வந்தாங்க. பரசுராமர் தம்முடைய கோடாலியால் அவங்களையெல்லாம் வெட்டி அவங்களோட ரத்தத்தை 5 மடுக்கல்ல நிரப்பினார். தம் தந்தை ஜமத்கனி முனிவருடைய தலையை அவர் அந்த மடுக்கல்ல முக்கி எடுத்து தர்ப்பணம் செஞ்சு அதுக்கப்புறமா அதை தகனம் செஞ்சார். இதுக்கப்புறம் பரசுராமர் ஒரு யாகம் செஞ்சு தம்முடைய கரைகளை போக்கி தம் தந்தையோட ஈம சடங்குகளை செஞ்சார். அப்புறமா அவர் சத்திரியர்களை அடியோடு ஒழிக்கிறதுக்காக கிளம்புனார். தம்மோட கோடாலியை சுழற்றி சத்திரியர்களை மூளை முடுக்கு விடாமல் தேடி பிடிச்சு ஒழிக்க தொடங்கினார். இதனால் சத்திரிய தாய்மார்கள் தம்முடைய குழந்தைகளையும் வம்சத்தையும் காப்பாற்றுறதுக்காக அவங்களையெல்லாம் பிராமணர்களோட வீடுகளில் மறைச்சி வச்சாங்க. தாமும் பிராமண ஸ்திரீகள் மாதிரி மாறி பரசுராமர்கிட்ட இருந்து தப்பிச்சாங்க. இப்படியா பரசுராமர் 21 முறை நாடு முழுவதும் அலசி சத்திரியர்களை தேடி பிடிச்சு கொண்டார். சத்திரியர்கள் எல்லாருமே அடியோடு அழிஞ்சிட்டாங்கன்னு அவர் திருப்தி அடைஞ்சதும் தன்கிட்ட இருந்த நாடு முழுவதையும் அவர் கஷ்யபருக்கு தானம் செஞ்சுட்டு தென்கடலுக்கு பக்கத்தில் உள்ள மகேந்திர மலைக்கு போய் தவம் செய்ய தொடங்கினார். பிராமணர்களோட வீடுகளிலும் முனிவர்களோட ஆசிரமங்களிலும் மறைஞ்சிருந்து வளர்ந்து வந்த சத்திரிய குழந்தைகள் பெரியவர்களானதும் அவங்களுக்கு கஷ்யபர் பரசுராமர் தமக்கு கொடுத்த நாட்டை கொடுத்துட்டாரு. இதனால் பல நாடுகள் உருவாச்சு. ராமவதாரம். ராமவதார கதையை ராமாயணம் பதிவில் நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துட்டோம். பலராம அவதாரம்.
கோகுலத்தில் விஷ்ணுவோட அம்சமா வசுதேவருக்கு பிறந்த பலராமர் வெண்ணிறத்தில் தோன்றிய அவதாரம். ராமவதாரத்தில் தம்பியா இருந்த லட்சுமணனை தனக்கு அண்ணனா விஷ்ணு கிருஷ்ணவதாரத்தில் ஏற்றுக்கிட்டாரு. உக்ரசேனனோட தம்பியோட மகள் தான் தேவகி. யதுவம்ச மன்னனான வாசுதேவர் அவளை மணந்துட்டாரு. அவங்கள கம்சன் ரதத்தில் ஓட்டிட்டு போனப்ப ஒரு அசரீரி வாக்கு கேட்டுச்சு. அது என்ன சொல்லுச்சுன்னா, தேவகியோட 8வது குழந்தையால கம்சன் மடிவான்னு சொல்லுச்சு. கம்சன் உடனே தேவகியை கொல்றதுக்காக போனான். அப்போ வாசுதேவர் குறுக்கிட்டு தேவகிக்கு பிறக்க போகிற எல்லா குழந்தைகளையும் அவங்கிட்ட அப்பப்போ கொடுத்து விடுவதை சொன்னார். அந்த மாதிரியே அவர் அவளுக்கு பிறந்த 6 குழந்தைகளையும் கொடுத்துட்டாரு. கம்சன் அந்த குழந்தைகளையெல்லாம் உடனுக்குடனேயே கொன்னுட்டான். தேவகி 7வது முறையாக கர்ப்பவதியானா. அவளோட கருவில் விஷ்ணுவோட அம்சமான ஆதிசேஷன் குழந்தையா இருந்தா. விஷ்ணு அந்த கர்ப்பத்தை தேவகி கிட்ட இருந்து கோகுலத்தில் இருக்கிற வாசுதேவரோட இன்னொரு மனைவியான ரோஹிணிக்கு மாத்திட்டாரு. ரோஹிணிக்கு மகனா ஆதிசேஷன் பிறந்தான். அவனுக்கு யதுகுல குருவாகிய கர்கர் ரொம்ப ரகசியமா பசுமடத்துல சடங்குகளை எல்லாம் செஞ்சு இவன் நல்ல பலசாலியா இருப்பாங்கிறதுனால இவனை பலராமன்னு பெயரிட்டு அழைப்போன்னு சொன்னாரு. கோவர்த்தனகிரியில் பலராமன் கண்ணன் கூட மாடு மேய்ச்சி வந்தார். அப்போ ஸ்ரீதாமன்கிற சின்ன பையன் பலராமர் மற்றும் கண்ணன் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்தான். அவன் அவங்கக்கிட்ட என்ன சொன்னான்னா, நம்ம இந்த மலைசாரில் கடந்து மலை காட்டுக்குள்ளே போனோன்னா அங்கே நிறைய பனைமரங்களை பார்க்கலாம். அந்த பனைமரத்துக்கு அடியில் பழங்கள் உதிர்ந்து கிடக்கிறதையும் பார்க்க முடியும். ஆனால் அங்கே தேனுகன்கிற அரக்கன் அந்த வனத்தை காத்து வரான். அவன் கழுத வேஷம் போட்டு பக்கத்தில் போனவங்களையெல்லாம் அடித்து கொன்று தின்னுடுவான். அந்த பழங்களை எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டான். இதை கேட்ட பலராமரும் கண்ணனும் கோகுல சிறுவர்களும் சேர்ந்து அங்கே போனாங்க. தேனுகன் வேகமாக ஓடி வந்து பலராமரை தாக்க ஆரம்பிச்சா. கழுதையாகிய அவ தன்னுடைய பின்னங்கால்களால் பலராமரை உதைச்சான். பலராமரோ கழுதையோட காலை பிடிச்சு இழுத்து உயரமாக தூக்கி சுழற்றினார். இப்படி பல முறை சுழற்றி சுழல விட்டு அவனோட சடலத்தை பனைமரத்து மேலே வீசினார். பலராமரும் கண்ணனும் அரக்கர் கூட்டத்தையே அழிச்சு ஒழிச்சாங்க. ஒரு சமயம் பலராமரும் கண்ணனும் விளையாடிட்டு இருக்கிறப்ப பிரலம்பன் அப்படிங்கிற அரக்கன் கோகுல சிறுவனை போல உருமாறி அவங்க கூட விளையாடுறதுக்காக வந்தான். இவனோட சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்ட கண்ணன் தன்னுடைய நண்பர்களை அழைச்சு, நம்ம இப்போ 2 கட்சிகளாக பிரிவோம். ஒரு கட்சிக்கு பலராமன் தலைவன், இன்னொரு கட்சிக்கு நான் தலைவன். யார் ஜெயிக்கிறாங்களோ அவனை தோல்வி அடைஞ்சவன் தூக்கி சுமக்கணும் அப்படின்னு சொன்னார். ஓட்டப்பந்தயத்தில் பிரலம்பன் பலராமர்கிட்ட தோத்து போனான். அதனால் அவன் பலராமரை தூக்கி சுமந்துட்டு ஓடுனான். ஓடுனவன் பலராமரை இறக்காம ஓடிட்டே இருந்தான். ஆனால் ஓட ஓட பலராமரோட பாரம் அரக்கனான பிரலம்பனுக்கு அதிகரிச்சுட்டே போச்சு. அரக்கன் சுமை தாங்க மாட்டாம பலராமரை கீழே போட்டான். அதுக்கப்புறமா பிரலம்பன் சுயரூபம் எடுத்து ஆகாயம் வரைக்கும் வசந்து நின்னான். பலராமர் விண்ணுயரம் நின்ற அரக்கனுடைய தலையில ஓங்கி ஒரு குத்து விட்டாரு. பிரலம்பன் அந்த இடத்துலயே மலை மாதிரி சாஞ்சா. பலராமர் குஹஸ்தாலியுடைய மன்னரான காகுத்மியுடைய மகள் ரேவதியை மணந்தார். தனக்கு ஒரே மகள்ங்கிறதுனால எந்த மனிதனும் ரேவதியை திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு காகுத்மி மன்னன் யூகிச்சாரு. அதனால் எல்லாரையும் படைச்சு எல்லாமும் தெரிஞ்ச பிரம்மதேவரையே கேட்டு தெளிவடைகிறது அப்படின்னு முடிவு பண்ணி அவர் பிரம்மலோகத்துக்கே போனார். அப்படி போகிறப்ப தன்னோட பொண்ணான ரேவதியையும் அழைச்சிட்டு போனார். பிரம்மலோகத்துக்கு போனவர் அங்கே கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா ககுத்மி பிரம்மதேவரை சந்திச்சு, என்னுடைய மகளுக்கு சரியான மணவாளன் யார் அப்படிங்கிற தன்னோட கேள்வியை கேட்டதும் பிரம்மதேவர் என்ன சொன்னார்னா, நீர் இங்கு வந்து காத்திருந்த 20 நிமிடங்களில் பூவுலகில் உமக்கு தெரிந்த யாவரும் அவர்களுடைய சந்ததிகளும் காலமாகிவிட்டனர். உங்கள் மனதிலுள்ள யாரும் இப்பொழுது அங்கில்லை. நீர் இங்கு வந்த பிறகு அங்கு 27 மகாயுகங்கள் ஆகி முடிந்துவிட்டன. இப்பொழுதுள்ள மகாயுகத்தில் இறைவனானவர் கண்ணன் மற்றும் பலராமர் என்ற 2 சகோதரர்களாக அவதரித்து லீலைகள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். நீர் திரும்பி போய் உங்களுடைய பெண்ணை பலராமனுக்கு மணமுடியுங்கள்னு சொன்னார். ககுத்மியும் அப்படியே செஞ்சார். ரேவதியோட வயிற்றில் பிறந்தவதா வத்சலா. வத்சலாவை துரியோதனன் தன்னோட மகனான லட்சுமணனுக்கு திருமணம் செஞ்சுட்டானா, பலராமரும் அவருடைய தம்பியான கண்ணனும் தங்கள் பக்கமாக சேர்ந்துடுவாங்கன்னு. இதனால் பாண்டவர்களை போரில் எளிதாக வென்று ராஜ்யத்தை அவங்கக்கிட்ட கொடுக்காம தாமே வச்சுக்கலான்னு துரியோதனன் நினச்சான்.
திருமணம் பேசுறதுக்காக தன்னோட மாமாவான சகுனியை துவாரகைக்கு அனுப்பி வச்சான் துரியோதனன். சகுனி பலராமரை சந்திச்சு விஷயத்த சொன்னான். பலராமரும் தன்னுடைய மனைவி ரேவதியை கலந்து பதில் சொல்வதா சொன்னார். ரேவதி சம்மதம் தந்ததும் பலராமர் தன்னுடைய தம்பியான கண்ணனை கலந்து ஆலோசிச்சாரு. அப்ப கண்ணன் பலராமர் கிட்ட என்ன சொன்னார்னா, அண்ணா, முன்பொரு நாள் நம்முடைய தங்கையான சுபத்ரா தன்னுடைய மகனான அபிமன்யுவை அழைச்சிட்டு வந்திருந்தான். அபிமன்யுவும் வத்சலாவும் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் சுபத்ரா கிட்ட என்னைக்கு இருந்தாலும் வத்சலையை உன்னுடைய மகனான அபிமன்யுவுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறது சத்தியமேனு வாக்கு கொடுத்தீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய சத்திய வாக்கு காத்துல பறக்க விடலாமான்னு கேட்டார். பலராமர் அதுக்கு, நான் அப்படி சொன்னப்ப பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தில் அரசர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போவோ அவங்க தங்களோட ராஜ்யம் சொத்து சுகன்னு எல்லாத்தையும் இழந்து வனவாசத்தில் அல்லவா இருக்காங்க. நம்ம சகோதரி மகன் அபிமன்யுவோ நம்ம சித்தப்பா விதுரர் வீட்டில் வளர்ந்து வரான். இந்த நிலைமையில நம்முடைய மகள் வத்சலைய அவனுக்கு கொடுக்க யாரு சம்மதிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த திருமண விஷயத்தை கேள்விப்பட்ட சுபத்திரையும் அவளோட மகனான அபிமன்யுவும் ஒரே தேரில் பலராமரை தேடி போனாங்க. அப்படி போகிற வழியில கடோத்கஜன் அபிமன்யுவை கொன்னான். இருந்தாலும் பராசக்தியோட கருணையால் கிடைச்ச அமுத கலசத்தினால அபிமன்யு உயிர் பெற்றான். அதுக்கப்புறமா கடோத்கஜன் பீமனுடைய மகன்கிறது தெரிய வந்ததும் 2 பேரும் கண்ணனுடைய மாளிகைக்கு போனாங்க. அவங்க கூட கடோத்கஜனுடைய இஷ்ட தேவதையான ஜாங்கிலியும் போச்சு. கண்ணன் அவங்கள வரவேற்று ஆசி சொன்னார். என்னுடைய அண்ணனான பலராமர் வெளியே போயிருக்காரு. அந்த புறத்தில் ரேவதி தேவியுடைய பக்கத்தில் வத்சலா படுத்து கிடக்கிறான். அவளை அங்கிருந்து எடுத்துட்டு சுபத்ரை கிட்ட சேர்த்துடுங்க. அரண்மனையில் அமைஞ்சிருக்கிற திருமண பந்தலை உங்களை சேர்ந்த அரக்கர்களை கொண்டு தூக்கி ரைவத மலைச்சாரலுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுங்க. அப்புறம் என்னுடைய சங்கல்பத்துக்கு விரோதமாக வந்திருக்கிற துரியோதனாதியருக்கு உங்கள் இஷ்டம் போல் அவங்க பாடம் கற்கும்படி மானபங்கம் செஞ்சுடுங்க. அதுக்கப்புறமா நானும் ருக்மணி தேவியும் அங்கே வந்து திருமணத்தை முடிச்சு கொடுக்குறோன்னு சொன்னார். அதுபடியே வத்சலாவுக்கும் அபிமன்யுவுக்கும் விவாக சுப முகூர்த்தம் நிறைவேறிச்சு. பலராமர் தன்னுடைய மகளான வஸ்தலையை காணாமல் தவிச்சு கண்ணனுடைய அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறமா வத்சலா விவாகமான செய்தியை நாரதர் மூலமாக கிருஷ்ணர் பலராமருக்கு தெரிவித்தார். பலராமர் அபிமன்யு மற்றும் வத்சலாவை தன்னோட அரண்மனைக்கு திருமண ஊர்வலமாக நாத தந்துவிகள் முழங்க வெகு விமர்சையாக அழைச்சிட்டு வந்தார். துரியோதனனுக்கு லட்சுமலைன்னு ஒரு பொண்ணு இருந்தான். அவளோட திருமணத்தை முன்னிட்டு அவன் சுயம்பரத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தான். கண்ணனுக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகனான சாம்பன் சுயம்பரத்துக்கு வந்து லட்சுமலையை தூக்கிட்டு போனான். துரியோதனாதியரும் அவனை சேர்ந்தவங்களும் அவன் கூட யுத்தம் செஞ்சாங்க. சாம்பன் எல்லாரையும் தாக்குனான். இருந்தாலும் பீஷ்மரும் துரோணரும் கௌரவ சேனையில் இருந்ததால அவனை சிறைப்படுத்தினாங்க. இதை கேள்விப்பட்டதும் பலராமர் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து துரியோதனனை சந்திச்சாரு. அவர் என்ன சொன்னார்னா, துரியோதனா, ஒருவனா நின்று போராடின சாம்பனை வீரர்களோடு நீ சுற்றி வளைச்சு சிறைப்படுத்திட்டியாமே, இது என்ன நியாயம்? உனக்கு நாங்கள் உறவினருங்கிறது மறந்து போச்சா என்ன? சாம்பனை விடுவிச்சு அவனுக்கு லட்சுமலையை விவாகம் செஞ்சு கொடுன்னு சொன்னார். அவர் சொன்னதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம துரியோதனன் பலராமரையும் அவரோட குலத்தையும் இழிவாக பேசினான். இதனால் கோபமடைஞ்ச பலராமர், உங்களை கூண்டோடு துவம்சம் செய்கிற அப்படின்னு தன்னுடைய கலப்பையால் ஹஸ்தினாபுரமே வேரோடு பெயர்ந்து கிளம்புவது மாதிரி ஆட்டம் காண வச்சார். துரியோதனன் பலராமருடைய காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டினான். அத்தோடு லட்சுமலையை சாம்பனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கவும் சம்மதிச்சான். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில விரோதம் முற்றுச்சு. இரு சாரரும் உறவினர்கள் தான். ஆக அவங்க தம்ம போருக்கு உதவும்படி கேட்குறப்ப தாம் யாருக்கு உதவுறதுங்கிற தர்ம சங்கடமான சூழ்நிலையை நினச்சி பலராமர் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிட்டாரு. பலராமர் நைமிசாரண்யத்துக்கு வந்தார். எல்லாரும் பலராமரை பார்த்ததும் எழுந்து நின்று அவரை வரவேற்று நமஸ்காரம் செஞ்சாங்க. ஆனால் சூதர் மட்டும் எழுந்திருக்கவே இல்லை. இதை பார்த்ததும் பலராமருக்கு கோபம் வந்துருச்சு. 18 புராணங்களையும் மற்றவங்களுக்கு தாம் தானே உபதேசம் செஞ்சோங்கிற கர்வத்தால் இப்படி எழுந்திருக்காம இருந்தாருங்கிறத பலராமர் உணர்ந்தார். கையில் ஒரு தர்ப்பையை எடுத்து பலராமர் அதை அஸ்திரமாக பிரயோகம் செஞ்சார். அது சூதரோட தலையை துண்டாக்கி போச்சு. தாங்கள் அவருடைய பிழையை பொறுத்து அவரை உயிர் பெற்று எழ செய்ய வேண்டும்னு அங்கிருந்தவங்கெல்லாம் மன்றாடினாங்க. அதனால் சூதருக்கு இறங்கி அவரை உயிர்த்தெழ செய்தார் பலராமர். தீர்த்த யாத்திரை முடிச்சு குருஷேத்திர யுத்தம் முடிவடைகிற நேரம் அங்கே பலராமர் வந்தார். அப்போ பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையில கடுமையான போர் நடந்துட்டு இருந்துச்சு. துரியோதனனோட தொடையில் பீமன் கதையால் ஓங்கி அரைஞ்சான். அதை பார்த்த பலராமர்,
பீமா, கதை கொண்டு பகைவனை அவனுடைய தொடையில தாக்குறது எந்த யுத்த தர்மத்தை சேர்ந்தது? இந்த அநியாயத்தை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பீமனை தாக்குறதுக்காக பலராமர் கலப்பையை கையில் எடுத்தாரு. கண்ணனப்ப, அண்ணா, நீங்கள் தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்னலாம் நடந்துச்சுங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியாது. துரியோதனன் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தர்மத்துக்கு விரோதமாகவே நடந்துட்டு இருக்கான். திரௌபதியை அரசவைக்கு நடுவில் இழுத்து வர செஞ்சு அவளோட சேலையை அவிழ்த்து அவமானப்படுத்தினான். அன்னைக்கு தொடையில் கை போட்டு துரியோதனன் பேசினதுனால அவனை அதே தொடையில் அடித்து அது முறியற மாதிரி அவனை பீமன் மாலை செய்வான்னு திரௌபதி சாபம் கொடுத்தான். அந்த சாபத்துக்கு ஏற்ப இந்த மரணத்தை துரியோதனன் ஏற்றான். அதனால் நீங்கள் இதில் தலையிட வேண்டான்னு சொன்னார். பலராமரும் சாந்தமானார். அதுக்கப்புறமா நடந்த பல நிகழ்ச்சிகளோட முடிவில் கண்ணன் தன்னுடைய அவதாரத்தை துறந்து விட அந்த துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் போன பலராமரும் தன்னோட உயிரை தானே விலக்கி கொண்டார். அப்போ அவரோட தலையிலிருந்து ஆதிசேஷன் வெளியேறி அந்த அவதாரத்தை முடிச்சு வச்சுது. கிருஷ்ணவதாரம் முடிஞ்சதுக்கப்புறமா விஷ்ணு கிட்ட போன நாரத முனிவர் அவர்கிட்ட என்ன கேட்டார்னா, ஐயனே, நீங்கள் உங்களோட 8வது அவதாரத்தில் பகவான் பலராமராகவும் 9வது அவதாரத்தில் பகவான் கிருஷ்ணராகவும் பிறந்துள்ளதா சொல்லுறீங்க. ஆனால் ரெண்டுமே துவாபர யுகத்தில் தான் நடந்திருக்கு. உங்களால் எப்படி 2 பிறப்புகளை சம காலத்தில் எடுக்க முடிஞ்சுது? அது சாத்தியமா அப்படின்னு கேட்டார். மகாவிஷ்ணு அதுக்கு, நாரதா, உன்னோட சந்தேகம் சரிதான். சில காரணங்களால் சிலவற்றை நடத்தி காட்டுற பொறுப்பை நான் ஏற்றிருக்கேன். அதில் ஒன்று தான் பலராம அவதாரமும். நான் ஒரு அவதாரத்தில் ராமனா பிறந்திருந்தப்ப என்னோட தம்பியா லக்ஷ்மணன் இருந்தார். என்னோட படுக்கையான ஆதிசேஷன் தான் லட்சுமணனா பிறப்பு எடுத்திருந்துச்சு. அடுத்ததாக எடுத்த கிருஷ்ண அவதாரத்தில் கிருஷ்ணருக்கு உதவியாக இருக்கிறதுக்காக பிறந்த பலராமரும் ஆதிசேஷன் தான். என்னால் பல அவதாரங்களை ஒரே நேரத்தில் எடுக்க முடியும். நான் தசாவதாரம் எடுத்து சில காரியங்களை செய்ய வேண்டுங்கிற நியதி இருந்ததுனால என்னை படைச்ச பரபிரம்மன் எனக்கு சில விசேஷமான சக்திகளை கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று தான் பல ரூபங்களை ஒரே நேரத்தில் எடுக்கிற நிலை. நான் எந்த அவதாரத்தை எடுத்தாலும் என்னோட மூல அவதாரத்தோட துணை எனக்கு தேவைன்னு கருதியதுனால என்னோட சக்தியில் ஒரு பாகத்தை கொண்டு ஆதிசேஷனை படைச்சு அதையும் என் கூடவே வச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு அவதாரத்திலும் எனக்கு துணையாக ஆதிசேஷனுக்குள்ளே இருக்கிற என்னோட சக்தியும் ஒரு உரு எடுத்து என் கூட துணையாக வரணும்னு நினச்சி தான் அப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சேன். ஆதிசேஷனுங்கிறது என்னால் படைக்கப்பட்ட ஒரு மாயையான உருவந்தான். அதில் வந்துள்ளது தான் பலராம அவதாரமும். அதாவது என் மாயையான ஆதிசேஷனின் மூலமாக வெளிவந்த அவதாரம் பலராமர் அவதாரம் ஆகும். நான் பகவான் ராம அவதாரத்தில் இருந்தப்ப என்னை வேண்டி துதிச்ச பலரும் பல நன்மைகளை அடைஞ்சாங்க. ஆனால் என் கூட எப்பவுமே இருந்த என்னோட கால்களில் தினமும் விழுந்து வணங்கி வந்த தம்பி லக்ஷ்மணன் மட்டும் என் கூட சேர்ந்து பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருந்தா. அதனால் ஒரு அவதாரத்திலாச்சும் லக்ஷ்மணனை எனக்கு மூத்தவரை அவதரிக்க வைக்க நினச்சேன். அப்போத்தானே என்னோட நன்றி கடனை தீர்க்க அவரோட காலில் நான் விழுந்து வணங்க முடியும். இதுதான் நான் எடுத்த 8வது மற்றும் 9வது அவதாரங்களோட பகவான் பலராம மற்றும் பகவான் கிருஷ்ணனுடைய ரகசியங்கள்னு சொன்னார். இதை கேட்டதுக்கப்புறமா நாரதரோட சந்தேகமும் தீர்ந்துச்சு. கிருஷ்ணவதாரம். கிருஷ்ணவதார கதையை நம்ம ஏற்கனவே கண்ணனோட கதை மற்றும் மகாபாரதம் பதிவுகளில் விரிவாக பார்த்துட்டோம். கல்கி அவதாரம். மகாயுகம்ங்கிறது கிருத, திரேதா, துவாபர, கலியுகங்களை கொண்டது. மகாயுகத்தோட முடிவில் கலியுகம் வந்ததும் கலியுடைய சக்தி ஓங்கி உலகமே தத்தளிக்கும். கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு சிலரும், மனிதன்கிறவன் இருக்கானா அப்படின்னு சிலரும் சொல்ல வாத விவாதங்கள் நடைபெறும். மனிதர்கள் மதம், ஜாதி, இனம் இப்படிப்பட்ட அடிப்படைகளில் பிரிஞ்சிடுவாங்க. ஜாதியோட பெயரால் வெறுப்பை வளர்த்து வன்முறை, எதேச்சதிகாரம், துன்புறுத்துதல் இதையெல்லாம் கண்மூடித்தனமாக செய்வாங்க. நல்லவங்களை பார்க்குறதே அரிதாகிடும். கலியுகத்தில் பார்த்தோன்னா அரசர்கள் அரக்கர்களை விடவும் கொடியவர்களாக இருப்பாங்க. மனுஷங்க ஒருத்தரையொருத்தர் அடித்து கொன்று வாழ்வாங்க. அறிவாளிகளோட அறிவெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் அழியறக்கு மட்டும்தான் உதவும். கிரகங்கள் வக்ரங்களாகி இயற்கை தன்னுடைய வழக்கப்படி செயல்படாமல் மாறுபடும். இந்த மாதிரியான கலியுகத்தில் சாம, தான, பேத, தண்டம்ங்கிற 4 முறைகளில் தண்டம்னு சொல்லப்படுற தண்டிக்கிற முறையை கையாண்டு கொடியவர்களை ஒழித்து நல்லவங்களை காத்து நிலைநிறுத்த
கல்கி அவதாரம் எடுக்கிறாரு. சிவனார் தம்முடைய அம்சத்தோடு கூடிய வெள்ளை குதிரையை அவருக்கு கொடுப்பாரு. அந்த குதிரை காலத்தை விடவும் வேகமாக போகக்கூடியது. அது வெண்புகையை வெளிவிட்டவாறே வால் நட்சத்திரம் மாதிரி வான வீதியில் விற்றுன்னு பறந்து செல்லக்கூடியது. கல்கி இந்த குதிரை மேலே அமர்ந்து பெரிய வாழை கையில் ஏந்தி கெட்ட சக்திகளை அழிக்கிறதுக்காக கிளம்புவார். மின்னல் மாதிரி மின்னக்கூடிய அந்த வாள் கொடிய சக்திகளை அழிச்சிடும். கவசம் அணிஞ்ச கல்கி நல்லவருடைய கண்களுக்கு அழகாகவும் கெட்டவங்களோட கண்களுக்கு பயங்கரமாகவும் தென்படுவார். கல்கி பல நாடுகளில் பல உருவங்களில் தென்பட்டு தன்னோட வேலையை செஞ்சு வருவார். அவர் கொடிய சக்திகளை தன்னுடைய வாள் கொண்டு துரத்தி அடிப்பார். அவை அவருக்கு பயந்து ஓடிடும். கலியுகத்தோடு ஒரு மகாயுகம் முடிய இன்னொரு மகாயுகம் ஆரம்பமாகும். அப்போ எல்லாம் சரியாயிடும். 33 கோடி தேவர்களும் கல்கியை துதிப்பாங்க. இது ஒவ்வொரு கலியுகத்தப்பவும் நடக்கும். பூமியில் வன்முறை, எதாச்சும் அதிகாரம் இதெல்லாம் அழிஞ்சு அமைதி நிலவும். மக்கள் சுகமான வாழ்க்கை வாழ்வாங்க. இப்படியா கலியுகத்தை முடித்ததும் கல்கி தம்முடைய உருவத்தை மாற்றிக்குவார். மறுபடியும் கிருதயுகம் வரும். அப்போ மகாவிஷ்ணுவா அவர் திகழ்வார். இப்படி ஒரு மகாயுகம் முடிஞ்சு மறுபடியும் ஆரம்பமாகும். ஹயக்ரீவர் அவதாரம். காக்கும் கடவுளான திருமால் மது, கைடபர் அப்படிங்கிற 2 அசுரர்களையும் வதைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் பல அசுரர்கள் கூட ஆயிரக்கணக்கான முறை போரிட்டு அவங்களையெல்லாம் கொன்னார். இதனால் களைப்புற்ற அவர் ரொம்ப சோர்வா பத்மாசனத்தில் அமர்ந்தவாறே தன்னுடைய வில்ல பூமியில் ஊன்றி கழுத்தை அது மேலே சாய்ச்சு ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தார். அந்த நேரத்தில் குதிரை முகத்தோடு கூடிய ஹயக்ரீவன்கிற அசுரன் 3 உலகங்களிலும் நடைபெற தர்ம காரியங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தான். இந்த அசுரனோட தொல்லையை தாங்க முடியாமல் ரிஷிகளும் சாதுக்களும் தேவியையும் மும்மூர்த்திகளையும் இவனை அழிக்க வேண்டி பூஜித்தாங்க. அந்த அசுரனும் எவருமே தன்னை அழிக்க முடியாத வரத்தை பெற புவனேஸ்வரியை நோக்கி 1000 வருட காலம் கடுமையாக தவம் புரிந்தான். அவனோட தவத்தில் மகிழ்ந்து போன தேவி அவனுக்கு முன்னாடி தோன்றி, ஹயக்ரீவா, வேண்டும் வரத்தை கேளுன்னு சொன்னாங்க. அப்போ ஹயக்ரீவன் என்ன வரம் கேட்டானா, தேவி என்னை மரணத்தை வென்றவனாக்கு அப்படின்னு அன்னைக்கிட்ட வேண்டி நின்னான். அப்போ புவனேஸ்வரி அன்னை சொன்னாங்க, ஹயக்ரீவா, பிறப்பு இறப்புங்கிறது ஒன்றை விட்டு ஒன்று அகலாதது. அதனால் நீ வேற ஏதாச்சும் வரம் கேளு தர அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்த அசுரன் அன்னை புவனேஸ்வரி கிட்ட, தேவி, நான் அழிய காரணமாகிற ஒருத்தனும் என்ன மாதிரியே குதிரை முகத்தை உடையவனாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுனான். புவனேஸ்வரி அன்னையும் வரம் அளித்தேன் ஹயக்ரீவா, இந்த 3 உலகிலும் நீ சிறந்த பராக்கிரமசாலியாக திகழ்வாய் அப்படிங்கிற வரத்தை கொடுத்து மறைஞ்சாங்க. இப்படிப்பட்ட வரத்தை பெற்றதாலேயே அவனுக்கு செருக்கு இன்னும் அதிகமாயிடுச்சு. அவன் மேன்மேலும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தீங்கிழைத்து வந்தான். இந்த நிலைமையை பார்த்த தேவேந்திரன் தேவக்கூட்டத்தை அழைச்சிட்டு பிரம்மதேவர்கிட்ட போனான். விவரத்தை கேட்ட பிரம்மதேவரோ, நாம் ருத்ரரை பார்த்து அவருடைய ஆலோசனையை பெறுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரோடவும் திருக்கையிலைக்கு போனார். ருத்ரர்கிட்ட தாங்கள் வந்த நோக்கத்தை எடுத்துரைச்சாங்க. இதை கேட்ட ருத்ரரோ, எந்த விதமான காரியமும் மகாவிஷ்ணுவோட ஆக்ஞையோடு நடக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொன்னார். இதனால் எல்லாரும் மகாவிஷ்ணுவை பார்க்க ஸ்ரீவைகுண்டம் போனாங்க. அங்கே போய் பார்த்தா மகாவிஷ்ணு ஏற்கனவே ஒரு அசுரனோடு பல வருட காலம் யுத்தம் செய்த களைப்பால் பத்மாசனரா தன்னுடைய வில்ல தன் முகவாயில் பொருத்தி ஆழ்ந்த நித்திரையில் இருந்தார். வெகு நேரமாகியும் மகாவிஷ்ணு தன்னுடைய நித்திரையிலிருந்து விடுபடலை. இப்போ தேவேந்திரன் என்ன பண்ணுனானா, ஒரு வண்டா மாதிரி வில்லோட நாணை அறுத்தான். நான் அருந்த மறு நிமிஷமே வில்லானது அதிவேகமாக மேலே உயர விஷ்ணுவுடைய சிரம் இருந்த இடம் தெரியாமல் அறுபட்டு மறைஞ்சு போச்சு. இந்த நிகழ்ச்சியால் அவங்க நின்ன இடமே அதிர்ந்துச்சு. சமுத்திரம் கரை புரண்டுச்சு. பூமாதேவி நிலை கொள்ளாமல் நடுங்குனான். ஒரு தடவை மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட முகத்தை பார்த்து கேலி செஞ்சார். இதனால் கோபம் அடைஞ்ச தேவியோ தன்னை பரிகாசம் செஞ்ச இறைவனோட தலை ஒரு சந்தர்ப்பத்தில் அருந்து விழக்கடவுதுன்னு சாபம் கொடுத்தாங்க. இந்த சாபத்துப்படி தான் விஷ்ணுவுடைய தலை இப்போ அருந்து போச்சு. பிரம்மதேவரும் ருத்ரரும் இதர தேவர்களும் திருமாலுடைய உடல்ல வேற ஒரு பொருத்தமான தலையை கண்டுபிடிச்சு பொருத்துமாறு தேவ சிற்பியான துவஷ்டாவை வேண்டுனாங்க.
துவஷ்டாவோ ஒரு அழகான ஆண் குதிரையுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து திருமாலுடைய கழுத்தில் பொருத்தினார். இது மூலமாக குதிரை தலையோடு கூடிய ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்தார். இந்திரனையும் தேவர்களையும் துன்புறுத்தி வந்த ஹயக்ரீவாசுரனை ஸ்ரீ ஹயக்ரீவர் வதம் செஞ்சார். தங்களுடைய துன்பம் நீங்கினதை நினச்சி தேவர்களெல்லாம் ஜெய ஜெயன்னு கோஷமிட்டு பூமாரி பொழிய மகாவிஷ்ணு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரா அருள் பாலித்தார். தத்தாத்ரேயர் அவதாரம். அத்ரி முனிவர் தனக்கு ஆண் குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவை குறித்து தவம் புரிந்தார். அப்போ மகாவிஷ்ணு பிரம்மதேவருடனும் சிவபெருமானுடனும் சேர்ந்து வந்து அவருக்கு முன்னாடி தோன்றி, நானும் இவங்களும் ஒன்று தானே, அதனால் திரிமூர்த்திகளான நாங்கள் ஒன்றுபட்ட அம்சமாக திகழற ஒரு குழந்தையாக பிறக்கிறோம், அதுக்கு தத்தாத்ரேயர்னு பெயர் இருக்கட்டும்னு சொன்னார். அதுக்கப்புறமா 3 பேரும் மறைஞ்சாங்க. இதே சமயத்தில் நாரதர் என்ன பண்ணினார்னா, பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி இந்த 3 பேரையும் சந்தித்து அத்ரி முனிவருடைய மனைவியான அனுசூயை மகா பதிவிரதைன்னு சொன்னார். அவ நிறைய அற்புதங்கள் புரிஞ்சதையெல்லாம் எடுத்து சொன்னார். கங்கையை பிடிச்சு பாவங்களை போக்குனதையும், நாரதர் கொடுத்த இரும்பு கடலைகளை வேக வச்சு சுண்டலாக்கி கொடுத்ததையும், சூரியனே உதிக்கக்கூடாதுன்னு சபிச்ச சுமதிக்கு ஆறுதல் சொல்லி சூரியனை உதிக்க செஞ்சு இறந்த அவளுடைய கணவனை உயிர்ப்பித்து கொடுத்ததையும் சொன்னார். இதையெல்லாம் கேட்க கேட்க அந்த 3 பேருக்கும் அனுசூயை மேலே பொறாமையும் வெறுப்பும் ஏற்பட்டுச்சு. அவங்க தம்முடைய கணவன்கள் கிட்ட அனுசூயையை பரீட்சிக்குமாறு சொல்லி அனுப்புனாங்க. 3 பேரும் முனிவர்களாக மாறி அத்ரி முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனாங்க. ஆனால் அத்ரி முனிவர் அப்போ ஆசிரமத்தில் இல்லை. அதனால் ஆசிரமத்துக்கு வந்து அந்த முனிவர்களை உபசரிக்கிற பொறுப்பு இப்போ அனுசூயையுடையதாக இருந்துச்சு. அவங்களுக்குரிய மரியாதைகளெல்லாம் செஞ்சு உணவு உண்ணறதுக்காக அழைத்தான். அப்போ அந்த முனிவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உணவு ஏற்க ஒரு தடையும் இல்லை, ஆனால் நாங்கள் ஒரு வழக்கத்தை மேற்கொண்டிருக்கோம், அதுபடி நீ ஆடை எதுவும் அணியாமல் எங்களுக்கு உணவு பரிமாறணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு அனுசூயா கலங்கலை. அவ தன்னுடைய கற்பு மேலேயும் பதிவிரதா தன்மை மேலேயும் அதீத நம்பிக்கை கொண்டு கணவருக்கு பாத பூஜை செஞ்ச தீர்த்தத்தை எடுத்து, நான் என்னுடைய கணவருக்கு செய்யும் பணிவிடை உண்மையானால் இந்த துறவிகள் குழந்தைகளாகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே தெளிச்சா. உடனே 3 தெய்வங்களும் குழந்தைகளாகிட்டாங்க. தனக்கு பால் சுரக்கட்டும்னு அவ அடுத்த வேண்டுகோளை வச்சா. நிர்வாண நிலையில் குழந்தைகளுக்கு பால் ஊட்டுனா. வெளியே போயிருந்த அத்திரி முனிவர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. வீட்டுக்கு வந்த அவர் அந்த குழந்தைகளை ஒரு சேர அணைச்சாரு. ஒரு உடல், 3 தலை, 2 கால்கள், 6 கைகளோடு குழந்தை இணைஞ்சுது. அதுக்கு தத்தாத்ரேயர்னு பேர் வச்சாரு. தங்களோட கணவன்மார்களுக்கு ஏற்பட்ட கதியை தெரிஞ்சுக்கிட்ட முப்பெருந்தேவியரும் அனுசூயாவுடைய குடிசைக்கு வந்தாங்க. நடந்ததை சொல்லி தங்களுடைய கணவன்மார்களை சுய வடிவில் திருப்பி தருமாறு கேட்டாங்க. அவங்கக்கிட்ட, உங்களுடைய கணவன்மார் உங்களுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்பது போல் குழந்தை இல்லாத எங்களுக்கு இந்த குழந்தையும் வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சாரு அத்ரி மகரிஷி. உடனே 3 தெய்வங்களும் எழுந்தாங்க. ரிஷியே, உங்களுடைய விருப்பப்படி இந்த குழந்தை இங்கேயே இருக்கும், இவன் பெரிய ரிஷியாகி விளங்குவான் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாங்க. ஒரு புறம் பிரம்மதேவரும் மறுபுறம் சிவபெருமானும் இருக்க நடுவுல விஷ்ணு நின்ற இந்த அவதாரம் தான் தத்தாத்ரேய அவதாரம். அத்திரி அனுசூயையுடைய குழந்தையா பிறந்த அவதாரம். தன்வந்திரி அவதாரம். தேவர்கள் அசுரர்கள் கூட போராடி வலிமை இழந்தவர்களா ஆனாங்க. அவங்களுக்கு பயம் ஏற்பட்டுச்சு. அதனால் படைக்கும் கடவுளான பிரம்மதேவர்கிட்டவும் தேவர்களுடைய தலைவரான இந்திரன் கிட்டவும் போய் அவங்க முறையிட்டாங்க. தேவர்களுக்கு வாழ்வழிக்கிறதுக்காக பாட்கடல் கடையப்பட்டுச்சு. அப்போ கடல்ல இருந்து தன்வந்திரி அமிர்தத்தோடு அவதாரம் செஞ்சார். அப்படி கடல்ல இருந்து வெளியில் வந்தவர் மகாவிஷ்ணுவை வணங்கி நின்னார். அவருக்கு அப்சா அப்படின்னு விஷ்ணு பெயர் சூட்டினார். தன்வந்திரி விஷ்ணு கிட்ட அமிர்தத்தில் தேவர்களுக்கு இணையாக தன்னோட பாகத்தை தருமாறு கேட்டதுக்கு விஷ்ணு என்ன சொன்னார்னா, நீ தேவர்கள் அவதரித்த வெகு காலத்துக்கு அப்புறமா தான் பிறந்திருக்க, அதனால் உன்னை அவங்களுக்கு இணையாக கருத முடியாது. அதனால் நீ 2வது பிறப்பை என்னுடைய அவதாரமாக பூமியில் எடுக்கும்போது தான் உனக்கும் தேவர்களில் ஒருவருங்கிற அந்தஸ்து கிடைக்கும். நீ அப்போ ஆயுர்வேத சிகிச்சையை பற்றி எழுதுவ, அதுக்கப்புறமா உன்னை இந்த உலகமே ஆயுர்வேத அதிபதியாக ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி அமிர்தத்தை தரலை.
வெகு காலத்துக்கு அப்புறமா தன்வந்திரி காசியை ஆண்டு வந்த ஒரு மன்னனுடைய வம்சத்தில் அவங்களோட மகனாக பிறந்தார். அவர் ஆயுர்வேத மருத்துவக் கலையில் திறமைசாலியாக திகழ்ந்தார். ஒரு தடவை தன்வந்திரியும் அவரோட சீடர்களும் கைலாசத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி போகிற வழியில் தக்ஷன்கிற ஒரு நாகம் அவங்கள வழிமறைச்சு தடுக்க முயற்சி பண்ணுச்சு. அவங்க மேலே விஷத்தை பொழிஞ்சுது. அதனால் கோபம் அடைஞ்ச அவருடைய சீடர்கள் அதோட தலையில் இருந்த மணிகளை பிடுங்கி தூரமாக எரிஞ்சாங்க. அதை கேட்ட வாசுகி உடனேயே தன்னோட படையோடு வந்து அவங்க கூட யுத்தம் செஞ்சுது. வாசுகி என்ன பண்ணுச்சுன்னா விஷக்காற்றை ஊதிட்டே வந்து தன்வந்திரியோட அனைத்து சீடர்களையும் விஷக்காற்றால் மூர்ச்சையடைய செஞ்சுது. அந்த இடத்துலையே தன்வந்திரி ஆயுர்வேத மருந்து தயாரித்து அதை கொடுத்து மூர்ச்சை அடைஞ்சவங்களையெல்லாம் எழ செஞ்சார். அதை கேட்ட வாசுகியோட சகோதரியான மானசதேவி வந்து அந்த சீடர்களை மறுபடியும் மயக்கமடைய வச்சான். அப்போ தன்வந்திரி தம்முடைய மருத்துவ மகிமையினால் அவங்கள உயிர் பிழைக்க வைத்தார். மானசதேவி அவரை பற்றின விவரத்தை அறிஞ்சதும் அவர் விஷ்ணுவால் படைக்கப்பட்டவர், அவர் தேவர்களில் ஒருவருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவரை கைலாயத்துக்கு தாமே அழைச்சிட்டு போச்சு. அதுக்கப்புறமா தேவலோகத்தில் எல்லாரும் தன்வந்திரியை தம்முடைய ஆஸ்தான மருத்துவராக ஏற்றுக்கிட்டாங்க. தன்வந்திரியுடைய புகழ் எல்லா இடங்களிலும் பரவி அவரே ஆயுர்வேத மருத்துவத்துடைய அதிபரானார். மோகினி அவதாரம். தேவர்கள் அசுரர்கள் கூட போராடி வலிமை இழந்தவர்களாக ஆனாங்க. அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அதனால் படைக்கும் கடவுளான பிரம்மதேவர்கிட்டவும் தேவர்களுடைய தலைவரான இந்திரன் கிட்டவும் அவங்க முறையிட்டாங்க. தேவர்களுக்கு வாழ்வழிக்கிறதுக்காக பாட்கடல் கடையப்பட்டுச்சு. அப்போ கடல்ல இருந்து தன்வந்திரி அமிர்தத்தோடு அவதாரம் செஞ்சார். பாட்கடல்லிருந்து அமிர்தத்தை அடைய எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியதாக போயிடுச்சு. தன்வந்திரியுடைய கையில் இருந்த களையத்தை ராட்சசர்கள் பார்த்தாங்க. அது எங்களுக்கே சொந்தம் அப்படின்னு அவங்க பிடுங்கிட்டாங்க. அதை பார்த்த தேவர்களோ அது தமக்கே சொந்தம்னு சொன்னாங்க. இப்படியா அவங்க சச்சரவு செஞ்சுட்டு இருக்கிறப்ப அங்கே அழகான பெண்ணான மோகினி தோன்றினான். அவளை பார்த்து ராட்சசர்கள் அப்படியே மதிமயங்கி போனாங்க. மோகினியப்ப வீணான சண்டை எதற்கு? அந்த களையத்தை என்னிடம் கொடுங்கள், நான் பகிர்ந்து கொடுக்கிறேன் அப்படின்னு புன்னகை புரிந்தவாறே சொன்னான். ராட்சசர்களும் அதுக்கு சம்மதிச்சு அமிர்த கலையத்தை அவகிட்ட கொடுத்தாங்க. ராட்சசர்களை ஒரு வரிசையிலும் தேவர்களை எதிர் வரிசையிலும் மோகினி உட்கார வச்சா. அதுக்கப்புறமா அவள் அமிர்த கலையத்தை எடுத்துட்டு குலுக்கி மினுக்கியவாறே அவங்களுக்கு இடையில நடந்து வந்தா. ராட்சசர்கள் எல்லாம் ஆணு வாயை பழந்து அவளையே பார்த்துட்டு இருந்தாங்க. தேவர்களும் அந்த மோகினி யாருன்னே தெரியாம திகைச்சாங்க. மோகினி அமிர்தத்தை முதல்ல தேவர்களுக்கே கொடுத்துட்டு போனான். அப்போ தேவர்களுக்கு விஷ்ணு தான் மோகினியோட உருவத்தில் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. மோகினி ராட்சசர்களை மயக்கி ஏமாத்துறா அப்படிங்கிறத ராட்சசர்களில் ஒருவனான ராகு கண்டுபிடிச்சிட்டான். அவன் ஜல ராட்சசியான சிம்ஹிகையோட மகன். தேவர்களில் ஒருவர் மாதிரி அவன் உருமாறி தேவர்கள் உட்கார்ந்து அதே வரிசையில் போய் உட்கார்ந்தான். அவனுக்கு அமிர்தம் கிடைச்சிருச்சு. அவன் அதை குடிச்சிட்டான். இதை கவனித்த சூரிய சந்திரர்கள் மகாவிஷ்ணு கிட்ட போய் இதை பற்றி சொன்னாங்க. மகாவிஷ்ணுவும் அப்போ பல உருவங்களில் இருந்தார். மோகினி ஆமை இதோட மட்டும் இல்லாமல் எப்பவுமே இருக்கிற உருவத்திலையும் இருந்ததால் தம்முடைய சக்கராயுதத்தை ராகு மேலே விட்டார். சக்கராயுதமும் ராகுவை துரத்தி அவனோட தலையை துண்டிச்சுது. அமிர்தம் சாப்பிட்டதால அந்த தலையும் உயிரோடு இருந்துச்சு, உடலும் உயிரோடு இருந்துச்சு. தலைப்பகுதி ராகுனும் வால் பகுதி கேதுனும் பெயர் பெற்று 7 கிரகங்கள் கூட அதுவும் சேர்ந்து இருக்க தொடங்குச்சு. அதனால் ராகுவும் கேதுவும் கூட கிரகங்களாக கருதப்பட்டுச்சு. மகாவிஷ்ணு கிட்ட தன்னை காட்டி கொடுத்த சூரியனையும் சந்திரனையும் சில அமாவாசைகளிலும் சில பௌர்ணமி நாட்களிலும் ராகு துன்புறுத்தி வந்தான். இதுதான் சூரிய சந்திர கிரகணங்கள்னு வழக்கத்தில் சொல்லப்படுது. அமிர்தம் முழுவதையும் தேவர்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா மோகினி திடீர்னு மறைஞ்சு போயிட்டா. அப்போதான் ராட்சசர்களுக்கு தாம் ஏமாந்து போனதே தெரிஞ்சுது. அதிலிருந்து அவங்க விஷ்ணுவையும் தேவர்களையும் தம்முடைய கடுமையான பகைவர்களாக நினச்சி வந்தாங்க. நரநாராயணன் அவதாரம். நரநாராயணர் அப்படிங்கிறவங்க பகவான் விஷ்ணு எடுத்த இரட்டை அவதாரம். நரன்கிறது மனிதத்தன்மையையோ, நாராயணர் அப்படிங்கிறது தெய்வத்தன்மையையும் விளக்குறது. முற்றும் துறந்த முனிவர்களான நரநாராயணர்கள் இமயத்தில் அமைஞ்ச பத்ரிகாசிரமத்தில் தவம் மேற்கொண்டாங்க.
மனித இனத்துக்கு அமைதியும் சாந்தியும் ஏற்படுறதுக்காக பன்னெடுங்காலமா நரநாராயணர்கள் இங்க தவம் செஞ்சாங்க. அவங்களோட தவ வலிமை எல்லா உலகங்களிலுமே பிரதிபலிச்சுது. தேவர்களுடைய தலைவனான தேவேந்திரனை இது பாதிச்சுது. தன்னுடைய இந்திர பதவி அடைய யாரோ அசுரர்கள் கோர தவம் செய்யறதா அவன் நினைச்சான். தன்னோட பதவியையும் தேவலோகத்தையும் காப்பாற்ற நினைச்ச தேவேந்திரன் நரநாராயணர்களுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக முயற்சி பண்ணினான். முதல்ல தேவேந்திரன் காமதேவனை அனுப்பி நரநாராயணர்களுடைய மனசுல ஆசையை உருவாக்க முயற்சி பண்ணினான். காமதேவனுக்கு துணையா சில அப்சர கன்னிகைகளையும் அவன் அனுப்பி வச்சான். ஆனா நரநாராயணர்களை எந்த விதத்திலுமே அவங்களால அணுக முடியல. ஒரு குறிப்பிட்ட தருணத்துல தவத்தில் இருந்த நாராயணர் தம்மோட தொடைய கையால ஓங்கி அடிச்சாரு. அதிலிருந்து சௌந்தரியமும் தேஜஸும் மிக்க ஒரு அப்சரஸ் பெண் தேவதை தோன்றினான். அவளோட அழகான தோற்றத்தை பார்த்து இந்திரனும் காமனும் மற்ற தேவ தேவியர்களும் திகைச்சு நின்னாங்க. தொடையிலிருந்து தோன்றிய அந்த தேவதைக்கு ஊர்வசின்னு பேரு வச்சு அழைச்சாரு நாராயணர். ஊருனா தொடைன்னு பொருள். தங்கள் தவத்துடைய நோக்கத்தை நரநாராயணர்கள் தேவேந்திரன் கிட்ட எடுத்து சொன்னாங்க. தேவேந்திரனும் தன்னோட தவறுக்கு வருத்தப்பட்டு அவங்க கிட்ட ஆசி வழங்குமாறு கேட்டான். அப்பதான் கலை திறமை அனைத்தும் கொண்ட ஊர்வசிய தேவேந்திரன் கிட்ட ஒப்படைச்சாரு நாராயணன். அவ தேவலோகத்தோட இசை நடன கலைஞராகி தேவர்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சா. நரநாராயணர்களை வணங்கின தேவேந்திரன் தேவலோகத்திலிருந்து அமிர்த கலசத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சு பாதுகாப்பா வச்சிருந்து தேவர்களும் தர்மவான்களும் அதனால பயனடைய வழி செய்யுமாறு வேண்டுனான். அவங்களும் அதுக்கு ஒப்புக்கொண்டு தேவர்களை ஆசீர்வதித்து தங்களுடைய தவத்தை தொடர்ந்தாங்க. ஒரு தடவை பிரகலாதன் சரஸ்வதி நதிக்கரையில 2 ரிஷிகள் தவம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தா. ஆனா அவங்களுக்கு பக்கத்துல வில்லும் அம்புகளும் இருந்துச்சு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவ உண்மையான ரிஷிகளுக்கு பக்கத்துல வில்லும் அம்பும் இருக்குமான்னு சந்தேகப்பட்டா. அவங்க போலி ரிஷிகள்னு அவன் தீர்மானிச்சான். தவம் புரிவோருக்கு தபசுதான் வேணுமே தவிர தனுசு எதுக்காகன்னு பிரகலாதன் அவங்க கிட்ட கேட்டான். எங்கள் தபசில் உனக்கு எதற்காக இந்த வீணான விசாரம்? உலக சுகத்தை அனுபவிக்கும் ஒரு சாதாரண பிராணினி. பிரம்ம ரிஷிகளோடு தர்ம அதர்ம விசாரம் செய்யலாகுமா அப்படின்னு பதில் வந்துச்சு. பிரகலாதனுடனே உங்களுக்கு யுத்தத்துல சக்தி இருக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா, வாங்க யுத்தம் புரிவோம் அப்படின்னு அரைக்கோவல் விடுத்தா. தங்களோட சாரங்கம் ஆர்ஜவகம் அப்படிங்கிற வெண்ணிற தனுசுகளை எடுத்து நரநாராயணர் யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. பிரகலாதனோட வில்லிலிருந்து வானத்துல வந்த பானங்கள் அங்கேயே அறுபட்டுச்சு. தேவர்களும் அசுரர்களும் கோரமான இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்காக கூடுனாங்க. பற்பல ஆண்டுகள் கழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் பிரகலாதனுடைய வில் அறுபட்டு விழுந்துச்சு. அவன் வேறு வில்களை எடுத்தான். அவையும் துண்டு துண்டா போச்சு. பிரகலாதன் ஆச்சரியப்பட்டு மலைச்சு போய் நின்னான். அப்ப அவனுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு தோன்றினாரு. அவரை துதிச்ச பிரகலாதன் அவர்கிட்ட, இவங்க யாரு, ஏன் என்னால இவங்கள வெல்ல முடியல அப்படின்னு ஆச்சரியமா கேட்டான். இவர்களே மகா தபஸ்விகளாகவும் சித்தர்களாகவும் விளங்கும் நரநாராயணர் என்று அறிவாய். இவர்கள் என்னுடைய அம்சங்கள். ஆகவே அவர்களை எப்படி உன்னால் ஜெயிக்க முடியும்? யுத்தத்தை நிறுத்து, பாதாளம் சென்று என் மீதுள்ள பக்தியை தொடர்வாய் அப்படின்னு மகாவிஷ்ணு அருளினாரு. விஷ்ணு தன்னை வெளிப்படுத்தி கொண்டதால பிரகலாதன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பாதாளத்துக்கு மீண்டான். நரநாராயணர் தங்களோட தவத்தை மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. சகஸ்ர கவசன்னு ஒரு அசுரன் இருந்தான். 1000 கவசங்களோடு இருந்ததால அவனுக்கு சகஸ்ர கவசன்னு பெயர் வந்துச்சு. ஆனால் இவனோட உண்மையான பேர் தம்பாசுரன். இவன் தவம் செஞ்சு பிரம்மதேவர்கிட்ட இருந்து 1000 கவசங்கள் உடலோடு ஒட்டி இருக்கும்படி வரத்தை வாங்கியிருந்தான். தவம் போர் இந்த இரண்டிலுமே ஈடுபடுற ஒருத்தனால மட்டும்தான் தனக்கு அழிவு நேர வேண்டும்னு, தொடர்ந்து 12 வருடங்கள் தவம் செஞ்சுட்டு போர் புரிபவனால மட்டும்தான் என்னோட ஒரு கவசத்தை அறுக்க முடியும்னு, 1000 கவசங்களையும் அறுத்ததுக்கு அப்புறமா தான் என்ன கொல்ல முடியும்னு அவன் வரத்தை பெற்றிருந்தான். இப்படிப்பட்ட ஒரு வரத்தை பெற்ற காரணத்தால அவன் எல்லாரையும் துன்புறுத்தினான். அதனால இவனை அழிக்கும்படி தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுவை சரணடைஞ்சாங்க. அதனால இவனை அழிக்கிறதுக்காகவே நரன் நாராயணன்னு இருவரா வந்தாரு மகாவிஷ்ணு. நரன் 12 ஆண்டுகள் தவம் செஞ்சாரு. அதுக்கப்புறமா நாராயணரோடு சேர்ந்து சகஸ்ர கவசனை எதிர்த்து அவனோட ஒரு கவசத்தை அறுத்தாங்க. இப்படி போரிட்டு சகஸ்ர கவசனோட 999 கவசங்களையும் அழிச்சாங்க நரநாராயணர்கள்.
ஆனால் அதுக்குள்ள பிரளய காலமே வந்துருச்சு. மீதம் இருக்கிற ஒரு கவசத்தோடு தன்னோட இஷ்ட தெய்வமான சூரியனை சேர்ந்தான் சகஸ்ர கவசன். பிரளய காலத்தில் பூலோகம் அழிஞ்சாலும் சூரியலோகம் மட்டும் அழிவதில்லை. மறுபிறவியில் அவன்தான் கர்ணனை பிறப்பெடுத்தான். அதே நேரம் சகஸ்ர கவசனோட மீதி இருக்கிற ஒரு கவசத்தையும் அறுத்து அவனை கொல்லறதுக்காக நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் ஸ்ரீகிருஷ்ணராகவும் அவதரிச்சாங்க. ஸ்ரீ வெங்கடாச்சலபதி அவதாரம். ஒரு தடவை முனிவர்களுக்கு இடையில திரிமூர்த்திகளில் யார் உயர்ந்தவங்கன்னு ஒரு விவாதம் நடந்துச்சு. அதோட முடிவை பார்க்கறதுக்காக அவங்க பிருகு முனிவரை அனுப்பி வச்சாங்க. அவர் சத்தியலோகத்துக்கு போனார். அங்கே சரஸ்வதி தேவியோட வீணா கானத்தில் பிரம்மதேவர் மூழ்கி இருந்ததால் அவர் பிருகு முனிவர் வந்ததை கவனிக்கவே இல்லை. உடனே பிருகு முனிவர் அங்கிருந்து கைலாசத்துக்கு போனார். அங்கே சிவனார் பார்வதி தேவியோட நடனம் புரிஞ்சிட்டு இருந்ததுனால பிருகு முனிவர் வந்ததை கவனிக்கலை. இந்த 2 தோல்விகளால் ஆத்திரமும் கோபமும் கொண்ட அவர் கடைசியாக வைகுண்டத்துக்கு போனார். அங்கே போய் பார்த்தா லட்சுமி தேவியோடு மகாவிஷ்ணு சேஷசயனத்தில் இருந்து பேசிகிட்டு இருந்தார். பிருகு முனிவரை அவரும் கவனிக்கலை. அதனால் அவர் கோபப்பட்டு மகாவிஷ்ணுவோட மார்பில் தம்முடைய காலால் எட்டி உதைச்சார். மகாவிஷ்ணு பிருகுவுடைய கால்களை பற்றி எடுத்து தம்முடைய தலை மேலே வச்சுட்டு, முனிஸ்ரேஷ்டரே, உங்களுடைய மெல்லிய பாதங்கள் என்னோட கடினமான மார்பில் பட்டதால் வலிக்குதா அப்படின்னு சொல்லி ஒத்தடம் கொடுக்க தொடங்கினார். பிருகு முனிவரும் மகாவிஷ்ணுவை துதிச்சு வணங்கிட்டு மற்ற முனிவர்கள் கிட்ட போய் மகாவிஷ்ணுவுடைய உயரிய பண்பை பற்றி சொன்னார். ஆனால் மகாவிஷ்ணுவோட மார்பில் இருந்த லட்சுமி தேவியோ பிருகு முனிவர் தன்னை உதைச்சாரு அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு பூலோகத்துக்கு வந்து அங்கே ஒரு இடத்துல தவத்தில் மூழ்கிட்டாங்க. மகாவிஷ்ணுவும் ஒரு வாலிபனாக உருவம் எடுத்துக்கொண்டு லட்சுமி தேவியை பூவுலகில் தேடத் தொடங்கினார். அவர் ஸ்ரீனிவாசன்கிற பெயரில் வருணாதேவியோட ஆசிரமத்தை அடைஞ்சார். வருணாதேவி கிருஷ்ணவதாரத்தப்ப யசோதையாக இருந்தவர். வெகு காலத்துக்கு அப்புறமா தன்னோட மகனான கிருஷ்ணர் தன்கிட்ட வந்ததால் மகிழ்ந்து போய் வருணாதேவி என்ன சொன்னாங்கன்னா, மகனே, உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு மகிழ நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணரும் அவளோட மகன் ஸ்ரீனிவாசனா அங்கே இருந்தார். அப்போ ஆகாசராஜனுடைய புதல்வியான பத்மாவதி தன்னுடைய தோழிகளோடு காட்டில் ஓடி ஆடி திரிஞ்சு ஸ்ரீனிவாசன் இருக்கிற பகுதிக்கு வந்தாள். அந்த சமயமாக பார்த்து மதம் பிடிச்ச ஒரு யானை அங்கே வந்துச்சு. பத்மாவதியை விட்டுட்டு அவருடைய தோழிகள் பயந்து ஓடிட்டாங்க. அப்போ பத்மாவதி நினைவிழந்து விழுந்துட்டா. ஸ்ரீனிவாசன் அங்கே வந்து யானையை நிறுத்தி அவளை தூக்கி நிறுத்தினார். 2 பேரும் ஒருத்தரையொருத்தர் மனசார நேசிச்சாங்க. பத்மாவதி முன் பிறப்பில் வேதவதியாக இருந்தவர். வருணா சப்தரிசிகளோடு ஆகாசராஜனுடைய அரண்மனைக்கு போய் தன் மகனான ஸ்ரீனிவாசனுக்கு அவனோட மகளை விவாகம் செஞ்சு வைக்குமாறு கேட்டான். பத்மாவதியுடைய விவாகம் ஸ்ரீனிவாசன் கூட குபேரன் அனுப்பின ஏராளமான பணத்தால் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு. இப்போ நாரதர் என்ன பண்ணினார்னா, தவம் செஞ்சுட்டு இருந்த லட்சுமி தேவி கிட்ட போயிட்டு இந்த விவாகத்தை பற்றி சொன்னார். தேவியும் கோபப்பட்டு கிளம்புனாங்க. லட்சுமி தேவி வர கோலத்தை பார்த்த ஸ்ரீனிவாசன் மனைவி பத்மாவதியை ஒரு இடத்துல இருக்க வச்சுட்டு சட்டுன்னு 7 மலைகள் மேலே ஏறி கடைசி திருமலை மீது நின்று லட்சுமியை எதிர்பார்த்தாரு. லட்சுமி தேவி வந்ததும் அவர் புன்சிரிப்பு சிரித்து கருநிற சிலையாக மாறிட்டார். இவருதான் வேங்கடரமணன், வேங்கடேஸ்வரர்னு பெயர் பெற்று பக்த கோடிகளால் ஆராதிக்கப்பட்டார். பத்மாவதி நின்ற இடம் அலமேலு மங்காபுரமாக மாறுச்சு.